பின்பழகராம் பெருமாள்ஜியர் பெருந்திவத்தில் அன்பது அற்று மிக்க ஆசையினால் நம்பில்லைக்கான அடிமைகள் செய் அந்நிலைய நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர். பச்சாத் சுந்தர தேசிகர் என்று சொல்லக்கூடிய பின்பழகராம் பெருமாள்ஜியர் வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதை நாம் அனுபவித்துக் கொண்டுள்ளோம். கடந்த சில நாட்களாக நின்று போயிருந்த இந்த காலட்சமானது மறுபடியும் தொடங்கப்பட்டுள்ளது. அதிலே திருக்கோட்டு நம்பி எம்பெருமானார் கருளை செய்த 18 ரகசியங்கள் என்கிற விஷயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கிட்டத்தட்ட 6 ரகசியங்களை அனுபவித்து விட்டோம். 18 ரகசியங்களிலே முதல் ரகசியம் தொடங்கி 18 ரகசியம் என்ன என்று சுருக்கமாக பார்த்துள்ளோம். அதாவது முமூச்சுக்கு சம்சார பீஜம் நசிக்க வேணும் அப்படின்னு முதல்ல தெரிவிக்கிறார். முமூச்சுக்கு சம்சார பீஜம் நசிக்க வேணும். சம்சார பீஜம் நசித்தாருடைய அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தி ஆக மாட்டாது. இது 2வது தெரிவிக்கிறார். அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தி ஆக மாட்டாதுன்னு. அடுத்து அகங்கார மமகாரம் நிவர்த்தி ஆனாலுடைய தேகாபிமானம் போகாது. இது 3வது இருக்கார். அடுத்து தேகாபிமானம் போனாலே உடைய ஆத்ம ஞானம் பிறக்க மாட்டாது. அடுத்து ஆத்ம ஞானம் பிறந்தாலே உடைய ஐஸ்வர்ய போகாதிகளில் உபேட்சை பிறக்காது. ஐஸ்வர்ய போகாதிகள் உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டாது. பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருசி விடாது. விஷயாந்தர ருசி விட்டாலுடைய பாரதந்திரியம் பிறக்க மாட்டாது. பாரதந்திரியம் பிறந்தாலுடைய அர்த்த காம ராகத்வேஷாதிகளில் ஒழியாது. ராகத்வேஷாதிகள் ஒழிந்தாலுடைய ஸ்ரீவைஷ்ணவத்துவம் கைகூடாது. ஸ்ரீவைஷ்ணவத்துவம் கைகூடினாலுடைய சாத்விக பரிகிரகம் பிறக்க மாட்டாது. சாத்விக பரிகிரகம் பிறந்தாலுடைய பாகவத பரிகிரகம் பிறக்க மாட்டாது. பாகவத பரிகிரகம் பிறந்தாலுடைய பகவத் பரிகிரகம் பிறக்க மாட்டாது. பகவத் பரிகிரகம் பிறந்தாலுடைய அனன்ய பிரயோஜனமாக மாட்டான். அனன்ய பிரயோஜனமாகாதே அனன்யாக சேஷபூதனான ஆவான். அனன்யாக சேஷபூதன் ஆகாதே அனன்ய சரணமாக மாட்டான். அனன்ய சரணமாகாதே அதிகாரி புருஷனமாக மாட்டான். அதிகாரி புருஷனாவானுக்கே திருமந்திரம் கைகூடும் என்று இப்படி 18 அருளி செய்தார். யாருக்கு? எம்பெருமானாருக்கு திருக்கூட்டு நம்பிகள். அந்த சரித்திரம் என்றது கடந்த சில உபன்யாசத்தை நம்ம பார்த்துருக்கோம். அவர் நிறைய இத்தனை தூரம் அவருக்கு பரீட்சை பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயமெல்லாம் தெரியாம ஒன்றும் பரீட்சை பண்ணல. இது நன்னாவே தெரியும்னு திருக்கோட்டு நம்பிக்கை தெரியும், தனக்கே தெரியும். மேற்கொண்டு நம்பெருமார் வேற சொல்லியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். அப்படி இருக்காச்சு தெரியும்னா நாம் கண் கொண்டு இதெல்லாம் சேவிக்கணும். ஒரு திருமந்திரம் பெறணும்னா சாமானிய விஷயம் இல்லை. இன்னைக்கு காலட்சேபனால வரத்துக்கு கஷ்டப்படுறா இல்லையா? அந்த காலத்துல காலட்சேபத்துக்கு எல்லாரும் சொல்ல மாட்டா. அதுவா தாளிட்டு தான் சொல்லுவா. தாளிட்டு சொல்றது மட்டும் இல்லை, இன்னாருக்கு இன்னென்ன உபதேசத்தை தான் பண்ணணும். அது மேற்கொண்டு அவாருக்கு அந்த யோக்கியத்தை இல்லாதபடி அந்த உபதேசம் கூடாதுன்னு அந்த காலத்துல வச்சிருந்தா. அதனால இந்தந்த யோக்கியத்தை இருந்தால்தான் திருமந்திரமே கொடுக்கணும்னு ஒரு நிலை அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வேறு விதத்துல இருக்கு. யோக்கியத்தை ஆசையா இருக்க தவிர மற்றொரு ஆசை இருந்தா போடும் சுவாமி அப்படின்னு வைக்கிறா இல்லையா? அதனால அந்தந்த யோக்கியத்தை ஒவ்வொரு வழியும் வந்து போகும்போது இந்தந்த விஷயம் சொல்லியிருக்கார். அதுல முதல் விஷயத்தில் இருந்திருக்காரு. அதாவது முமுட்சுக்கு சம்சார பீஜம் நசிக்க வேண்டும். சம்சார பீஜம்னா சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பயம், அந்த பயம் பூர்ணமா போயிடணும். பூர்ணமா போயிடணும்னா இத்தனை இருக்கு இனி நம்ம சம்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சம்சார பீஜம் நசிக்க வேண்டும் முமுட்சுக்கு. அடுத்து அது நசித்தாருடைய அகங்காரம் மமக்காரங்கள் நிவர்த்தி ஆகாது. அது நசித்து போயிடுன்னு வச்சுக்கேன், அகங்காரம் மமக்காரம் அப்பதான் நிவர்த்தி ஆகும். அகங்காரம் என்னது? நான் எனதுன்றது அகங்காரம், மமக்காரம் எனதுன்றது. அப்ப நான் எனது என்கிற செருக்கானது போகணும். சரி, அதாவது அனகத்தை அகமாக நினைத்தது தான் அகங்காரம். அனகம்னா என்னது? நான் அல்லாதது. அகம் நான் நினைக்கிறேன். நான் அல்லாத சரீரத்தை நானும் நினைச்சிட்டுனா அதுதான் அகங்காரம். அகங்காரம் நம்ம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம். அவர் ரொம்ப கோபமா பேசிட்டாங்க. அதெல்லாம் கோபம் பேசுறது என்ன காரணம்? தான் என்ற ஒரு செருக்கு, அந்த செருக்கு இருக்கிறது தான். அது அப்ப என்ன நடக்கும்? இந்த சரீரத்தையும் ஆத்மாவும் தான் நினைக்கிறார். இதுதான் அகங்காரம். தேகாத்மா அபிமானம் தான் அகங்காரம்.
தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்காம தேகமே ஆத்மா அப்படின்னு இந்த தேகத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, அதுதான் அகங்காரம் பேரு. அந்த அகங்காரம் நசித்தால் இது நசித்தாலுடைய அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தி ஆக மாட்டாது அப்படின்னாரு. அடுத்து அகங்கார மமகாரம் நிவர்த்தி ஆனாலுடைய தேகாபிமானம் போகாது. அகங்கார மமகாரம் போன நான் நான் எனது எனது இங்க நிலை இருக்கு இல்லையா, இந்த நிலை நமக்கு இருக்க வராது, பகவானுக்கு இருக்கணும். அவருக்கு அகங்கார மமகாரம் இருந்தாதான் நாம சௌக்கியமா இருக்க முடியும். நமக்கு இல்லைன்னா தான் சௌக்கியமா இருக்க முடியும். நம்ம ஞாபகம் ரெண்டு மாறிதான் இருக்கு. அவருக்கு இல்லாம இருக்கு, நமக்கு நிறைய இருக்கு. அவருக்கு இல்லாம இருந்தா என்ன ஆகுன்னா எங்களை வந்து ஒரு இன்னும் ஏற்படுத்தணும் இல்லையா, அந்த எண்ணமே வராம போயிடும். அதனால அவருக்கு இருக்கணும், நமக்கு இருக்க கூடாது. அதான் அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தி ஆனாலுடைய தேகாபிமானம் போகாது. தேகத்தை அபிமானம் போகுமா, இது எனது எந்த சரீரம் சரீரம் எத்தனை தூரம் போஷிக்கிறான், அந்த போஷாக்கு போகாதனர். அடுத்து தேகாபிமானம் போனாலுடைய ஆத்ம ஞானம் பிறக்காது. இந்த தேகத்துக்கு அபிமானம் போகணும். இந்த தேகம் நஸ்வரம் எண்ணிக்கணும் இன்னின்ற நீர்மை இனியானுராமை பொய்யின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம். பொய்யான ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? ஞானத்துக்கு பொய் இருக்குமான்னா என்ன, நான் பார்க்கிற வஸ்து ஒரு நிலைப்படை இல்லாம இருக்கு இல்லையா, அதுதான் பொய்யான. எந்த வஸ்துவுமே மாறிண்டே இருக்குன்னா அது பொய்யான ஞானம். ஒரு நிலைப்பட இருந்ததுன்னா சரியான ஞானமா இருக்கும். பொய்யான ஞானமா இருக்கணும். என்ன அர்த்தம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறோம் நாளைக்கு ஒண்ணு பேசுறோமோ தான் இன்னும் இவரு மாத்தி காசி பேசிட்டு இருக்காருன்னா அதுதான் பொய்யான ஞானம். அதே போல வஸ்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க இல்லையே, இன்னைக்கு இருக்க சரீரமே வேண்டாம், நேற்றுக்கு இருந்தாவே இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, நேற்று எப்படியோ சுவாமி இன்னைக்கு மாறி இருக்காருன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சா இன்னும் வேற மாதிரி பார்ப்பா. அஜித்துக்கெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது, மாறுதலுக்கு உட்பட்டது அது பொய்யான ஞானம். அப்ப எதை ஞானம்னு பாத்துக்கிறோம்னா இந்த மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொய்யை ஞானம் வச்சுட்டோம் இல்லையா, அப்ப என் ஞானம் எப்படி இருக்கும்? நிஜமான ஞானமா இருக்குமா? பொய்யான இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. இந்த சங்கரவாதத்தை வைக்கல. பொய் என்றால் மாறுபாட்டுக்கு உட்பட்டதுதான் பொய்ன்னு சொல்றா தவிர இது இல்லவே இல்லை அது பொய் சொல்ற இல்லவே இல்லை, பொய் சொல்லவே அவசியமே கிடையாது. இருக்கிற வஸ்து தான் இல்லைன்னு சொல்லணும், இல்லாத வஸ்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. நல்லா ஞாபகம் இதுதான் இல்லதும் உள்ளதும் அல்லது அவனது எல்லையிலாலும் குறுகுவற்றன்னு ஆழ்வார் பாத்திரம். இருக்கிற வஸ்து தான் இல்லைன்னு சொல்லணும், இல்லாத வஸ்து இல்லைன்னு சொல்லணும். ஒரு ஊரே தெரியாது, அந்த ஊரை பத்தி ஏதாவது பேச வராரா? பேச போறதில்ல. ஆனா ஊர் தெரிஞ்சு அந்த ஊர் நான் போனதில்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னா வாஸ்துவம் தான். அதே போல இருக்கிற வஸ்து தான் இல்லைன்னு சொல்லணும். அதே போல நீங்க பொய்னா இல்லாத வஸ்து இல்ல, இருக்கிற வஸ்து, ஆனா மாறுதலுக்கு உட்பட்டது. அப்படிப்பட்ட பொய் நின்ற ஞானம், ஞானமே இந்த மாதிரி பொய்யா ஞானத்துனா ஒழுக்கம் எப்படி இருக்கும்? ஒழுங்கான ஞானமா இருந்துச்சுங்க. இப்ப எந்த கோஷ்டி நம்ம சேர்ந்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பறம் தான் நம்ம ஞானம் இருக்கும். அதுதான் சரி. நல்ல மனமுள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதியாம் செல்வி கொண்டு தீய கந்தமுள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தவேறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதியாம் செல்வி கொண்டுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி விசந்தாவாத் சகாமணியான மணவாள மாமனிகள் உபதேசமாரில். அப்ப எந்த கோஷ்டியோடு சேர்றோம்? நல்ல கோஷ்டியோடு சேர்ந்த நல்ல குணம் வரப்படுது, தீய கோஷ்டியோடு சேர்ந்த தீய குணம் வரப்படுது. என்னுடைய ஞானம் என்ன? பொய்யான ஞானம். மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்து அந்த ஞானத்தை பெற்றணும். அந்த ஞானத்தை பெற்ற எனக்கு ஒழுக்கம் எப்படி இருக்கும்? பொய்யான ஒழுக்கம் தான் இருக்கும், நேர்மையான ஒழுக்கம் இருக்கும் இருக்காது. அதான் பொல்லா ஒழுக்கு. பார்த்த பாருங்க, பொய் நின்ற ஞானம் ஒழுக்குன்னா வெறும் ஒழுக்குன்னு சொல்லியிருந்தாலே போறோம். பொல்லா ஒழுக்கு ஆழ்வார் போட்டு பண்ணணும். பொல்லா ஒழுக்கு சரி, இத்தனை தூரம் ஒழுக்கம் பொல்லாதாயிடுது, ஞானம் பொல்லாதாயிடுது, சரீரம் எப்படி இருக்கும்? அழுக்குடம்பு. கேட்க வேண்டாமே, அதுதான் அடுத்து இந்த பட்டிருக்காரு அழுக்குடம்புன்றாரு. அழுக்குடம்பு அதான் அழுக்குடம்பு. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பு இருக்க. அப்ப தேகாபிமானம் போனாலே உடைய ஆத்ம ஞானம் பிறக்க மாட்டாது. தேகத்தின் இந்த சரீரம் நஷ்டம் நினைக்கணும். இந்த தன்னை கண்டால் பாம்பை கண்டால் போலன்ற ராஜு காத்தல எழுந்தோம். ஏன் இந்த ராத்திரி பாம்போட படுத்துன்னு இந்த பாம்புக்கு எத்தனை வஸ்துக்களை பூசி 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 என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாம்புக்குன்னா அதுதான் நினைக்கணும். ஏன்னா அந்த ஆத்ம ஞானம் ஏற்படணும்னாலே தேக அபிமானம் தொலைணும். தேக அபிமானம் தொலைணும்னா தேகம் வேண்டாம்னு சொல்லலை. கொஞ்சம் ஜாகிரதையா பண்ணுங்க. தேகம் வேணும். எதுக்கு தேகம் வேணும்? பகவத் சிந்தனைக்கும் பாகவத சிந்தனைக்கும் ஆச்சாரிய கைங்கிருக்கும் தான் தேகமே தவிர இந்த தேகத்தை வச்சுட்டு நான் ஐஸ்வர்யத்துக்கும் கைவல்யத்துக்கும் இல்லை. அப்ப தேகாபமானம் ஒழிந்தாலுடைய ஆத்ம ஞானம் பிறக்க மாட்டாது. ஆத்ம ஞானம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் திருப்பி நான் எடுக்கிறேன். நான் அடியனுக்கு மறந்துருக்கு இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா,
அடியேன்னு மறந்து இல்லையா பார்க்கணும். அப்ப ஆத்ம ஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாதிகளுக்கு உபேட்சை பிறக்காது. என்ன ஒரு படிக்கட்டு மாதிரி என்ன அழகா எடுத்துக்காரு. இப்ப ஆத்ம ஞானம் வந்துருக்கு. ஆத்ம ஞானம் வந்தாதான் ஐஸ்வர்ய போகாதிகள் உபேட்சை பிறக்காது. ஆத்ம ஞானம் வரலன்னு வச்சுக்கேன், கண்டதை பார்க்கணும், கண்டதை கேட்கணும், கண்டதை வச்சுக்கணும், கண்டதை நுகரணும், கண்டதை சுவைக்கணும், இத்தனையும் தோணும் இல்லையா? ஆத்ம ஞானம் வந்துருக்கணும். இந்த சரீரம் நஷ்டமாச்சே, இந்த சரீரத்தை நான் சாப்பிடப்படுது, சரீரம் எடுக்கப்படுது, சரீரத்திலையும் இத்தனையும் பண்ணப்படுது. அப்ப சரீரத்துக்காக நமக்கான ஆத்மாவுக்கு சரீரத்துனா வேறு. இப்ப சரீரத்துக்கு நமக்கு ஆசை இல்லைன்னு ஒழிச்சாலும் என்ன ஆகுனா ஐஸ்வர்யாதிகளை நமக்கு கொஞ்சம் இச்சையே இருக்காது. ஐஸ்வர்யம் என்னது? கண்டு கேட்டு உற்று மொண்டு உண்டு எந்த வஸ்து நாம பார்க்கக்கூடிய வஸ்துக்கு அத்தனையுமே அச்சித்து. அந்த அச்சித்துல ஆசை வைக்கிறதும் ஐஸ்வர்ய ஆசை. புரியுதா? ஐஸ்வர்யம்னா ஏதோ நினைச்சுக்காதீங்க. இப்போ பணம் ஐஸ்வர்யம் ரொம்ப பணக்காரன் தான் அதை அனுபவிக்க முடியும், ஏழை அனுபவிக்க முடியாது. ஐஸ்வர்ய அனுபவம் பணக்காரங்களை எல்லாருக்கும் பொது. ஏன்னா ஐஸ்வர்ய அனுபவத்தை பார்த்து அனுபவிக்கலாம், கேட்டு அனுபவிக்கலாம், சொல்லி வாயால அனுபவிக்கலாம், அடுத்து தொட்டு அனுபவிக்கலாம், அதுக்கு மேல முகர்ந்து அனுபவிக்கலாம். கண்டு கேட்டு சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் தெரிவிக்கிறாடியா, அந்த ஐஸ்வர்ய அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அந்த ஐஸ்வர்ய அனுபவம் என்ன ஆகுனா ஆத்ம ஞானம் பிறந்துச்சுங்க, ஆத்மா பகவானுடையது அவனுக்காக தானே அப்படின்னு பிறந்துச்சுன்னா அவனை தவிர மற்ற இதர விஷயத்தான் வைராக்கியம் வந்துடும். நமக்கு அவன்கிட்ட தான் வைராக்கியம், அவன் வேண்டாம், மற்ற விஷயம்லாம் வேணும். ஆனா அவனுக்கு வேற இருந்தது. அப்ப ஐஸ்வர்ய உபேட்சை பிறந்தாலுடைய அடுத்து தெரிகிறது. அடுத்து ஐஸ்வர்ய போகாதிகள் உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டாது. பகவான் பிரேமம் ஏற்படணும்னு சொன்னாலே மற்ற விஷயத்துல தள்ளுபடி முதல்ல அங்க போயிடணும். அதான் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. மற்றொன்றினை காணான்னா என்ன அர்த்தம்னா மற்றொன்றை பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லல, மற்றொன்னு அவர் கண்ணுக்கே தெரியல. கண்ணுக்கு திருப்பாவதார் கண்ணுக்கு மற்றொன்னு தெரியல. பெரிய பெரியவாளை தவிர ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் தெரியவே இல்லையே. அந்த நிலை அதான் ஐஸ்வர்யா, அதாவது ஐஸ்வர்ய போகாதிக்கு உபேட்சை பிறந்தால் அதுல இருந்து தள்ளுபடி ஆனால் ஒழிய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டாது. அடுத்து பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாது. பகவான் பிரேமம் ஏற்படுத்துன்னு வச்சுக்கேன், விஷயந்திரனா என்னது? நம்ம ஐஸ்வர்ய அனுபவம் தான். அந்த ஐஸ்வர்ய அனுபவம் என்ன ஆகுன்னா அதுல இருந்து என்ன ஆகும், அது வந்து ருசி விடாது. அங்க பிரேமம் வந்துருச்சுன்னா இங்க போகாது. அங்க பிரேமம் எங்க பகவானுக்கு பிரேமம் வரலன்னா இங்க வந்துடும். இப்ப பகவானுக்கு பிரேமம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துக்கு போகவே கூடாது, எந்த இடத்துக்கும் போக கூடாது. ஒன்றும் வேண்டாம், திருவரி ஸ்ரீரங்கமாக போயிட்டு இருக்கோம், நம்பருவா சேர்த்து சேவிக்கிறோம், பகுனத்தில் சேர்த்து சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு இருக்கச்சே சட்டுன்னு ஒருத்தர் சொன்னார், சுவாமின்னு நான் காரில் போயிட்டு இருக்கேன், சென்னைக்கு வந்துடுறேடா அப்படின்னு உங்களுக்கு பஸ் கிடைக்காது, ஏதோ கரெக்டாலாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்னோட வந்துருக்கேன் ராத்திரி சேர்த்துச்சுன்னா சேர்த்து சேவிக்கிறேன், பரவாயில்ல அடுத்த வருஷம் இருக்கணும்னு சேர்த்து அப்படின்னா அப்ப என்ன அது பகவத் பிரேமி கிளம்பினா பகவத் பிரேமி இல்லைன்னு பகவத் பிரேமி இருந்துட்டு வச்சுக்கேன், அது இருக்கவே இருக்கு. ஏன் இங்கே இருக்கா என்ன, இங்கே இருந்தா என்ன, போக வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறா படையா. இப்ப பகவத் பிரேமம் வந்துட்டு வச்சுக்கேன், கிளம்பி போகிறது ஆசை வருதா, ஐஸ்வர்ய அனுபவம் தன்னடியே போயிருக்கு இல்லையா. அதுதான் சொல்றாரு பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாது. விஷயாந்தர ருச்சி விட்டாலுடைய பாரதந்திரியம் பிறக்க மாட்டாது. இந்த 6 தான் இப்ப பார்த்துருக்கோம். இப்ப 7வது பார்க்கணும். விஷயாந்தர பிறந்தாலுடைய பாரதந்திரியம் பிறக்க மாட்டாது. அதான் தெரியும். அதாவது சம்சார பீடம் நசிக்க வேணும், நசித்தால் அகங்கார மமக்காரங்கள் தொலையும். அகங்கார மமக்காரம் தொலைஞ்சால் தேகாபிமானம் போகும். தேகாபிமானம் போனால் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய போகாதியில் விருப்பம் ஒழியும். அதில் விருப்பம் போயிட்டுனா பகவானுக்கு விருப்பம் ஏற்படுது. அதாவது 7வது பகவத் பிரேமை பிறந்தால் விஷயாந்தர ருசி விடாதுன்னு. இந்த இடத்துல 7வது முடிச்சாச்சு, நம்ம 8வது தான் பார்க்கணும். இதுதான் சுருக்கமாக 7வது என்னன்னு பார்க்குறேன். அதாவது இப்போ 6 இருக்கு இல்லையா, 6க்கும் 7க்கும் அநேகமாக ஒன்றா இருக்கும். 6வது என்ன சொல்லியிருக்கார், ஆத்ம ஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாதிரி விருப்பம் ஒழியும். சரி, பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாது. இப்போ பகவத் பிரேமம் பிறந்து விட்டால் அதன் பிறகு நான் அதை கண்டு கேட்டு ஊற்று நோண்டி அளவடைய சிற்று அளவில்லா சிற்றுன்னு இருக்கு இல்லையா, வேறு விஷயங்களை போகிறது இல்லையா, அது அத்தனையும் புத்தியே போகாது. பகவானுக்கு புத்தி இருக்கும். ஆனா பிரேமம் வளர வர மற்ற எல்லாம் போகிறது இல்லையா. இப்போ நீங்க பார்த்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்ன குழப்பம்னா அதிலே ருசி போனா பகவத் பிரேமம் கிடைக்கும்னு சொன்னார். ஆனா பகவத் பிரேமம் வந்து அதுல ருசி போயிருக்கிறார். திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. 6க்கும் 7க்கும் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 6வதுக்கு என்ன, ஐஸ்வர்ய உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் கிடைக்க மாட்டாது 6 சொல்லியிருக்காரு. அடுத்து பகவத் பிரேமம் பிறந்தாலும் விஷயாந்தரம் ருசி விடாதுன்னு. இந்த ஐஸ்வர்ய போகமும் விஷயாந்தரமும் ரெண்டுமே ஒண்ணுதான்.
என்ன சொல்ல, ரெண்டும் ஒரே விஷயமாச்சு, ரெண்டு ஒரே விஷயம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறார். ரெண்டு ஒரே விஷயம் சிறு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அங்க அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டார் 5ல். என்ன சொல்லிட்டார்? 5 ஆக ஒழிக்கணும்னு சொல்ல. என்னது? ஐஸ்வர்ய போகாது உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டான்ட்டார். சரி சுவாமி, உடனே நமக்கு 6வது என்ன சொல்லி 7வது என்ன சொல்லிக்கார்? பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தரம் தூக்கி விடாதுன்னு. ஐஸ்வர்ய போகாதுகள் பூர்த்தியா விடணும். யாராவது விட முடியுமா? காலேஜ் கேட்டுட்டு இருக்கோம், திடீர்னு கையிலேயே இருக்கு இல்லையா தான், உடனே டெலிஃபோன் வந்துட்டு குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா பேச்சுக்கு அப்படின்னு சமையல் இந்த கிழமை போயிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் இது இருக்கணும் சீடியே போட்டுக்கிறேன், அதை கேட்டுக்கிறேன், போயிட்டு வந்து சொல்றோமா இல்லையா? நிச்சயமா சொல்றோம். உங்களுக்கு மட்டும் அடியேனும் சேர்த்து தான், அடியேனும் சேர்த்துதான் இருக்கு. இப்ப இந்த விஷயம் போறதா இல்லையா? ஐஸ்வர்ய போக உபேட்சை பிறந்தாலும் பகவத் பிரேம் பிறக்க மாட்டாதுன்னா, பூர்த்தியா போகணும்னா பூர்த்தியா எங்க போறது? இப்ப பூர்த்தியா போகணும்னா பகவத் பிரேமமே இல்லையேங்க. அந்த விஷயத்துக்கு தான் 7வது சொல்றா. இல்ல, ஒரு துளியாவது நம்ம ஏதாவது 20 நாள் இருக்கு, 20 நாள் ஒரு நாள் கொஞ்ச நேரத்துல நல்லவளா இருக்க மாட்டோமா? கொஞ்ச நேரமா நல்லவளா இருக்க மாட்டேன். நல்லவளா இருக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்னா, பகவான் போய் ஜெயிக்கல, கீதா வந்து போய் ஜெயிக்கவே இல்லையே, ஒரு நாள் ஜெயிக்கணும், ரொம்ப நாளாயிட்டு காலட்சம் கேட்டு திருப்பி போய் கேட்கணும்னு ஒரு பிரயத்தனம் பண்ணணும். அந்த பிரயத்தனம் கிடைக்கிறது அப்புறம் சத்துவகுணம் வைக்கணும். அந்த சத்துவகுணம் ஏற்படும்போது பெருமாளுக்கு பண்ணுறான். பெருசா ஞானி ஆயில ஓகோன்னு அப்படியே கண்ணாடி நிக்கணும் ஆகல. என்ன வச்சுக்கோ, இதுதான் வித்தியாசம் 6க்கும் 7க்கும். 6க்குன்னு பூர்த்தியா உடனே சொல்லிட்டு உடனே சொன்ன உடனே நமக்கு பயம் வந்துட்டு, சுவாமி அப்புறம் நான் அதிகாரம் இல்லை, நான் எங்க பூர்த்தியா விடுறது? எங்க விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரு வாய்ப்பு கிடையாது. இங்க பண்ணாங்க போறது, அங்க பிறகு இவரை வந்தாலும் அவர் இல்லை, அவர் வந்தாருன்னா காலத்துக்கு நின்று போயிடு. கடைசியில் என்ன இருக்குன்னா, சாலட்சர அதிகாரி சுவாமி அவர் சரியாரா இருந்தா கேட்கறவா சுவாமி எனக்கு இந்த வேலை இருக்குங்க, அவன் கேட்கறவா தயாரா இருந்தா சுவாமி எனக்கு இந்த வேலை இருக்குனாரு. அப்ப மொத்தத்துக்கு யாருக்கு நட்ட வந்தா காலட்சம் இல்லாம போயிடுது இல்லையா? அது நடக்கிறது இல்லையா? அப்ப அந்த மாதிரி பூர்த்தியா ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து எங்க சேருது? அதே போல இந்த ஐஸ்வர்ய அனுபவத்தை பூர்த்தியா விடுங்க. இதத்தான் முதலிய வந்தாலும் புறத்தாழ்வார் பேசுகிறார். சர்வதர்மான் பைத்திய மாமேகம் ஜன்னம் தஜா அகம்வா சர்வபாபேட்டும் மோட்சயிச்சாமி மாற்றுதான் ஸ்லோகம் இருக்கு. எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமாக பத்தினா எனக்கு அகம் அகம் துவா உயர்ந்தவனான நான், துவா மிகவும் தாழ்ந்தவனான உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு புறத்தால் சொன்னார், எல்லாத்தையும் விடணும், எல்லாத்தையும் விடணும், எல்லா தர்மங்களுக்கும் விடணும், நான் பண்ணேன் தன்னை எல்லாத்தையும் விடணும்னார். முதலியாண்டான் சொன்னார், சுவாமினே எல்லாத்தையும் விட முடியாதுன்னார். கண்ணன் வார்த்தவார் தர்மான் பரித்தச்ச, அது நான் தர்மத்தை விடுன்னு மட்டும் சொல்ல, தர்மத்தை விடுன்னு சொன்னாலே எல்லாத்தையும் விடுன்னு தான் அர்த்தம். அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு விசேஷமா என்ன போட்டுருக்காரு, சர்வ தர்மம் எல்லா தர்மங்களும் விடுனார். அது எல்லா தர்மம் அங்கத்தோடு விடுன்னு அர்த்தம். அதுக்கு அங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, அந்த அங்கத்தோடு அர்த்தம். அப்படி இருக்கச்சு சொல்லியிருக்கு, விட்டா தான் பகவானை வத்த முடியினார். அப்ப முதலியார் சொன்னார், அப்ப ஒண்ணு பண்ணுவோம், நீர் ஒருத்தர் தான் அதிகாரி, வேற யாரும் கிடையாதுன்ற. யார் விடுவா? விட முடியாதுன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இது ரிஷிகள்லாம் எல்லாம் போய் பரத்வாஜத்தை காட்சி பண்ணிட்டு இருக்கா, எல்லா ரிஷிகளும் கூட ஜனக மகாராஜன் கேட்டுட்டு இருக்கான். கேட்டு இருக்கச்சே திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ராஜ்யத்துல ஏதோ நெருப்பு வந்துட்டான், நெருப்பு வந்துட்டு இதுக்கு எடி அப்படின்னா இருக்கிற ரிஷிலாம் ஓடி போயிட்டான். ஜனகர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, அங்கேயே உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டார். என்ன சொன்ன ஓடி போயிட்டான்னா, அவருக்கு சமண்டலம் இருக்கு இல்லையா, அதான் எரிய விடுவது. இவருக்கு ராஜ்யமே எரியாது, ஆனா ஜனகன் போகல. ராஜ்யமே எரியுது, ஜனகன் போகல. இப்ப ரிஷிகள் விட்டல, இப்ப சர்வதர்மா பரிசுத்த ரிஷிகள் பூர்ணமா அனுஷ்டித்து காட்டுக்காரா? ரிஷிகளாலே அனுஷ்டிக்க முடியலையே சுவாமி, எங்களால அனுஷ்டிக்க முடியும்? முடியுமா? முடிய போகுது. அப்ப என்ன, ஏதோ சிலது வரணும் இல்லையா, சிலதுமே இல்ல சுவாமி இன்னைக்கு காலத்துக்கு வரணும், வந்தாலும் இல்ல அபாவரா யோவரா வரணும், வேணா ஒண்ணு வேணா சொல்லலாம், அபால வேணா 1 மணிக்கு மேல வர சொல்லலாம், 1 மணிக்கு முடிஞ்சிடும், அதுக்கு மேல வேணா வாங்க, அப்படி வேணா சொல்லாம தவிர மற்ற விஷயத்துல போகணும், அவால வரவே வேண்டாம், நீங்க காட்டுக்கு வந்தா நீங்க வந்தாலே வம்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியலையே. அதே போலதான் சிலதெல்லாம் விட்டே வேண்டாம், ஆனா விட்டுதான் பத்தணும். சில விட்டா அதுக்கப்புறம் அவனை பத்தின பிறகு அவன் அனுகிரகத்தால அவன் மற்றதெல்லாம் கழிக்கிறான், நம்மால சொல்ல முடியாது, அவனுக்கு அதோட இருக்கிறார். ஆக பகவத் பிரேமன் பிறந்தாலுடைய விஜயாந்தர ருச்சி விடாது அப்படின்னு தெரிகிறார். இந்த விஷயத்தை தான் இங்க தெரிகிறார். அதனால 6க்கும் 7க்கும் இருக்க வித்தியாசம் என்ன? அதாவது ஐஸ்வர்ய போகாதிகளின் உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்காது.
பகவத்ரன் என்றாலுடைய விஷயாந்தர ருச்சின்னு சொன்னாலும் ஐஸ்வர்ய போகம் சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா முதல்ல சொன்னது பூர்ணமா விடுனார். உடனே நம்ம கேட்டுட்டோம் பூர்ணமா விட முடியாதுன்னா அப்ப ஏதோ சில காலத்துக்கு ஒரு சின்ன போய் கேட்கணும், பெருமாளை சேவிக்கணும், ஆச்சு ஸ்ரீரங்கி வருது, ஸ்ரீரங்கி போய் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ருச்சி ஏற்படும் இல்லையா? அந்த ருச்சியை ஏற்படுத்தி பகவான் கழிச்சுக்கோ. அப்ப கொண்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் மேல காரியம் பண்ணிட்டே இருப்பான். அதான் விஷயாந்தர ருச்சி விட்டாலுடைய அடுத்து பகவத்வன் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி பிறக்க மாட்டாது அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு மேல இன்னொன்று தெரிவிக்கிறது. அடுத்து பகவத்வன் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சிக்கு போய்விடும். இது 7வது சொன்னார். அடுத்து 8வது விஷயாந்தரத்தில் ருச்சி விட்டாலுடைய பாரதந்திரியம் பிறக்க மாட்டாது. ரொம்ப முக்கியம். இது புதுசா ஒண்ணு சேர்க்கிறார். நம்மகிட்ட இல்லாத விஷயம், இல்லாத ஒண்ணு இல்லை, இருக்கு நிறைய, ஏதோ மூடின்னு இருக்கு. நம்மகிட்ட பாரதந்திரியம் தான் நமக்கு சொரூபமே. பகவானுக்கு சுவாதந்திரிய சொரூபம், பாரதந்திரியம் வந்தேரி, நமக்கு சுவாதந்திரியம் வந்தேரி. பாரதந்திரியம் இயற்கையான தன்மை ஆத்மாவுக்கு பாரதந்திரம் தான், பாரதந்திரியம் தான். செயற்கையான தன்மை நான் அப்படின்ற செயற்கை. இயற்கை தன்மை எது? அடியேன் ராமானுஜாத்திரி தான் இயற்கையான தன்மை. ஆனா பகவானுக்கு பாரதந்திர இயற்கையான தன்மை இல்லை. அவர் அடியேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இயற்கையான தன்மை இது அகமேவ பரம் தத்துவம், இதுதான் அவருடைய இயற்கையான தன்மை. அவருக்கு இது செயற்கையான தன்மை பாரதந்திரியம். நமக்கு இயற்கையான தன்மை இது பாரதந்திரியம், அடியேன் ராமானுஜாசன். ஆனா செயற்கை ஏறிட்டு கொண்டு அடியேன் நான் 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 சொல்ல வழியா அதான் கூடாது. அப்ப இது எங்க பிறகுனா விஷயாந்திரத்தில் ருச்சி விட்டால் ஒழிய பாரதந்திரியம் பிறக்க மாட்டாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா விஷயாந்திரம் என்னது? கண்டு கேட்டு உற்று மொண்டு உண்டு விழும் தெரிவறிய அளவில்லா சிற்றெண்ணம். எல்லாருக்கும் விருப்பம் போயிடணும். புதியதாக ஒன்று புதிதா என்ன சொல்லிருக்காருன்னா விஷயாந்திர விருப்பம் போயிடுது. விஷயம் போன உடனே மேல மேல ஏதோ மூடி வச்சிருக்கா, ஏதோ ஒன்று வெளியே வரணும். வெளில வரணும்னா இப்ப நமக்கும் பெருமாளுக்கும் இதை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பெருமாள்கிட்ட வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசல்யம், சௌலபியம்லாம் இருக்கு. ஆனா சுவாதந்திரியம் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சுவாதந்திரம் என்ன பண்ணுன்னா நீர் பூத்த நெருப்பு போல மூடிட்டு இருக்கு. அதே போல இந்த திருஷ்டாந்தத்தை அப்படியே வச்சிருக்காரு. ஓஹோ பெருமாளை போல பெருமாளுக்கு சமம் போட்டுக்கினாங்க, அவரும் மூடி இருக்கு, எங்களுக்கு மூடி இருக்கு, அப்படியே அர்த்தம் இல்லை. அதே போல நமக்கும் பாரதந்திரம் மூடி இருக்கு. எதனால மூடி இருக்கு? விஷயாந்தரத்தில் ஈடுபட்டு இருக்கிறபடியாலே பாரதந்திரம் மூடி இருக்கு. அப்ப என்ன ஆகுது? அந்த பாரதந்திரம் மூடின உடனே விஷயாந்தரம் போயிட்டுன்னு வச்சுக்க, இதுல ஐஸ்வர்யாதி போகாதிகள் நம்முடைய அனுபவம் போயிடுது. அது வேண்டாம், சாத்தியம் வேண்டாம் வேண்டாம் போயிடுச்சுனால என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள இருக்கிறது அது தட்டி விட்ட மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறது தன்னடியே வருது. தன்னடியே வருது இல்லையா? தன்னடியே வந்து என்ன? அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? பாரதந்திரியம் இருக்கு. இது போல பகவானுக்கு வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசல்யம், சௌலபியம் இருக்கு. அதாவது குற்றங்கண்டு விரும்பாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்ய வேண்டும் துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு காலாமைக்கு சௌசல்யம், கண்டு பக்திகைக்கு சௌலபியம். இது 4 குணம் இருக்கு. ஆனா அந்த சுவாதந்திரம் என்ன பண்ணுதுன்னா நம்ம போய் கிட்டக்கு நிற்கிறோம், என்ன ஒண்ணு தன பாவம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கரெக்டானே என்ன சுவாமி அப்படிதான் குணம் இருக்குன்னு சொன்னேன்னா குணம் உள்ளுக்குள்ள இருக்கு. நீர் பூத்து நெருப்பு போடுறது திராட்டினம் பண்றா, புருஷகாரம் பண்ணி தட்டி விடுறா. இந்த கனல் தட்டினா உடனே கணக்கணும் மேல விடுறது, அந்த மாதிரி தட்டி விடுறா. இப்ப நாம இங்க என்ன தட்டணும் தெரியுமா? நம்முடைய விஷயாந்தர அனுபவத்தை தட்டி விட்டுணும். தட்டி விட்டாலும் அது காலி ஆயிடும். காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க இடம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள எது வந்துடும்? பாரதந்திரியம் வந்துடும். பாரதந்திரியம் இருக்கு உள்ளுக்குள்ள. அந்த தட்டி விட்டோன்னா நீர் பூத்த நெருப்பு போல இருக்கக்கூடிய அந்த பாரதந்திரியம் நன்னா பிரகாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க சுவாமி புதுசா ஏற்படல பிரியத்துக்காக சொல்றேன். விளையாட்ட சொல்லுவாங்க சுவாமி 58 வயசு ஆயிடுச்சுனாலே ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா உடனே இவருக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அப்போ என்ன தெரியும்? ஆற்றுல இருக்குவாலாம் ஒரு பைய கொடுத்துருவா, கரண்ட் பில்லு, ரேஷன் கார்டு, என்னென்ன இருக்கோ இல்லை வச்சுக்கோ, போய் வாங்கிட்டு வாங்குங்க. எது இத்தனை நாள் கொடுக்கவே இல்லையே, இத்தனை நாள் ஒன்றுமே பண்ணலையே, இப்போ வந்து கொடுக்குறியேன்னு கேட்குறா. இதெல்லாம் உங்களுக்கு வேலையே இல்லையா? அதனால் வேலை செஞ்சு கொடுக்கல, வேலையே இல்லையா? வேலை இல்லைன்னா என்ன வரும்? ஏதோ ஒரு உடனே பை தயாராக வச்சுருப்பா. அதுக்கு பை என்ன, கரண்ட் பில் என்ன, என்னென்ன இருக்கு, ரேஷன் கார்டு இதெல்லாம் தயாராக வச்சுருக்காரு, கொண்டு வந்து கொடுக்குறாருயா. இப்போ வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இன்னொரு வேலை வருது இல்லையா? அதே போல விஷயாந்தர அனுபவம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. அதே போல ஒரு ரேஷன் கடைக்கு போறது, கரண்ட் பில் கட்டுறது புதுசா பண்ணணுமா? இருக்கு. என்ன ஆயிடுச்சு? இத்தனை நாள் உத்தியோகம் என்கிற நீர் பூத்த நெருப்பு பூட்டி இருந்தது. இப்போ உத்தியோகம் போயிடுச்சு, தட்டி விட்டாச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டு. இந்த டிஸ்டான்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இதை கொண்டு போய் வேறு ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் இன்னும் சுவாமி இந்த டிஸ்டான்ஸ் தான் சொல்லிடுமா இருக்கிற ஸ்ரீகள்லாம் வைய போறான். என்ன சொல்ல வந்தேன்னா
அந்த மாதிரி இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தத்தை என்ன ஆயிட்டு, இவன் இருக்கிற விஷயாந்தர அனுபவத்தால அது மூடிட்டு இருக்கு. எதையோ பார்க்கறான் பகவான் பிரதானம் இல்ல, எதையோ பிரதானம் வச்சுட்டு இருக்கான். அதனால பிரதானம் வச்சுட்டு இருக்கான பாரதம் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா மூடிட்டு இருக்கு. இப்ப அந்த பாரதத்தை வெளியில வரணும்னா அதை தட்டணும் பண்ணும். தட்டத்தை என்ன பண்ணும்? விஷயாந்த அனுபவத்தை நச்சு. அதை நசிச்சாதுன்னா அப்ப ஒண்ணு எது போல, ஒண்ணு வேற இல்லைன்னா காடு கொடுத்தா இல்லையா, அதே போல புத்தி போறாப்புல பகவான்ல பிரேமை ஏற்படும். விஷயாந்த அனுபவம் போயிட்டுன்னா பிரேமனா, அந்த பிரேமம் வந்துட்டா ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய ஒண்ணு எட்டி பார்க்குது. என்னது? பாரதந்திரியம். இன்னைக்கு புதிதாக 7 ஆட்காலம் படிப்பிலோம் நாங்கள் பெரியாளர் தெரிகிறது. எந்த காலத்திலுமே எங்களுக்கு படிப்பு கிடையாது. என்ன படிப்புன்னா பகவானுக்கு சேஷத்துவத்தோடு பாரதந்திரத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நிலை, ஒரு ஜீவாத்மாவுடைய சொரூபத்தின் நிலை மாறி போயிருக்கு என்கிற படிப்பு பெரியாழ்வாருடைய வம்சத்தார்பே கிடையாது. அந்த 7 படிப்புற நம்ம இருக்கும். ஓஹோ, ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்லாம் இவ போல போட்டுருக்கு வரலாம், அதுக்கெல்லாம் இவளுக்கெல்லாம் விஷயம் கிடையாது. எது விஷயம்? படின்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு அடிமைப்படாத தன்மைன்னு வந்துட்டால்தான் படி. ஆத்மஸ்வரூப நாசம், ஆத்ம உஜ்ஜீவனை எதுன்னா ஆத்மாவுக்கு எது சொரூபம்னா பகவான கடமை. சேஷத்துவ பாரதந்திரம் இது ரெண்டுமே இருக்கு இல்லையா? சேஷத்துவ பாரதந்திரம் போயிட்டு படிப்பு, அந்த படி எங்க இடத்துல கிடையாது. ஏன்னா கைங்கரியம் பண்ணி 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 மங்களாசாசனம் கேட்கிற பண்டிகை எதுக்காக பண்றோம்? சேஷத்துவம் பாரதந்திரம் இருக்கிறபடியாலே கைங்கரியம் பண்ணி இருக்கும். எத்தனை ஜென்மக்காக? 7 ஆட்காலம். அதே போல இன்னைக்கு இந்த பாரதந்திரமான பூஜா வந்துட்டானா, பூஜா வரல சுவாமி, அப்ப என்ன ஆயிட்டு? உள்ளுக்குள்ள இருக்கு, அப்பதான் எட்டி பார்க்கறது. அது என்ன நினைக்கிறது? இத்தனை நாள் உள்ளுக்குள்ளே இருந்தோம், என்னுடைய வைபவத்தை காமிக்கவே முடியலன்னு. சில பேர்லாம் ரொம்ப வீரனா இருப்பான். வீரனா இருக்காச்சு, அவள் உள்ளுக்குள்ளேயே கூண்டில் அடங்கி வச்சிருந்தா அவளால அவன் வீரத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாதுன்னு உடனே வெளியில விட்டாச்சு நல்லாகும். ஓஹோன்னு என்னென்னோ பண்றா இல்லையா? அதே போல இந்த பாரதத்தை வெளில எட்டி பார்க்கறது. எட்டி பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள இருக்கிற பாரத்தை எட்டி பார்த்தோன்னே, ஓ பகவானுக்கு நான் உண்மையான சுரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம். அந்த உண்மையான ஆத்மஸ்வரூபம் கிடையாது. பாரதந்திரம்னா என்னது? பரதந்திரம் பரதந்திரன்றாலே பாரதத்தினா தந்திரம் தான். பாரதத்தினா தந்திரம், தந்திரம்னா பிரதானம்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கணும்? தந்திரம் தந்திரம்னால என்ன இருக்குன்னா பிரதானம் அர்த்தம். பிரதானம் அப்ப தந்திர பிரதான பரகா, அதாவது தந்திரம் இதுக்கு ஒரு நிகழ்வு உண்டு. தந்திரம் யஸ்ய பரதந்திரகா, ஸ்வம் தந்திரம் யஸ்ய சுதந்திரகா. அதாவது மறுபடியும் சொல்றேன், தந்திரம் யஸ்ய சுதந்திரகா, ஸ்வம் தந்திரம் யஸ்ய சுதந்திரகா. இதுதான் சுவாதந்திரியத்துக்கும் பாரதந்திரிக்கும் வித்தியாசம். அப்படின்னா சுவாதந்திரியம்னா என்ன, பாரதந்திரம்னா என்னது? சுவாதந்திரம் அப்படின்னா எனக்கு நானே பிரதானம், நானே எனக்கு பிரதானம் அப்படின்னு. நான் எனக்கு பிரதானம்னு சொன்னாலே நான் சுதந்திரன்னு அர்த்தம். நான் எனக்கு பிரதானம், எனக்கு நானே சொல்லிட்டு இல்லையா? அப்ப என்ன? நான் சுதந்திரன்னு அர்த்தம். என் விருப்பப்படி பண்றேன் இல்லையா? அதுக்கு சுதந்திரன்னு அர்த்தம். அது எனக்கு நான் பரன் என்கிற பகவானுக்கு நான் பிரதானம், பரன் என்கிற பகவானுக்கு நான் பிரதானம்னா அப்ப நான் பரதந்திரன் அர்த்தம். அப்ப எனக்கு நான் பிரதானமா, பரனான பகவானுக்கு பிரதானமான. எனக்கு நான் பிரதானம் வச்சுக்க, என் காரியத்தை நானே பக்தி காரியத்தை நான் பண்ணிக்கணும்னு சொல்றா பாருங்க, பவனா சுதந்திரான்னு அர்த்தம். ஆனா இல்ல, எனக்கு நான் பரன் இல்லை, பரனான பகவானுக்கு நான் பிரதானம் அப்படின்னு வந்துட்டான். பிரதானமா பிரதானம் அவனுக்காக அப்படின்னு அர்த்தம். எனக்காகன்றதுனா எனக்கு நானே, அவனுக்காகன்னா அவனுக்காக. அப்ப பிரதானம் அவனுக்காக வந்துட்டுனா என்ன ஆயிடுச்சு? அப்ப பரனான பகவானுக்கு பிரதானமானபடியில பரதந்திரன். பரனான எனக்கு நானே என்றுடைய சுவாதந்திரன் அர்த்தம். அப்ப அவர் தான் பரதந்திரன். அப்ப நான் பரதந்திரன் அர்த்தம். எனக்கு முக்கியம் என்ன? நான் சுதந்திரன். பகவானுக்கு முக்கியம்னா நான் பரதந்திரன். இப்ப பகவானுக்காக நான் இருக்கேன். அதான் தனக்கேயாக எனக்கு கொள்ளுவீடு ஆழ்வார். எனக்கு அவ்வளவு தனக்கேயாக எனக்கு கொள்ளுவீடு, எனக்கே கண்ணனை யாரும் கொடுத்திருப்பேன். அப்ப அவனுக்காகன்னு இருந்துட்டு வச்சுக்கேன், அது பாரதந்திரம் பேரு. எனக்காக இருந்துட்டுன்னா என்னது? சுதந்திரன்னு பேரு. சுதந்திரம் என்னன்னா ஆத்மாவுடைய நிலையை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சுதந்திரம் சொன்னாலும் அதுல உடனே என்ன இருக்கும்? ஏகாத்மா அபிமானம் வந்துடும். இப்ப முன்னாடி போனோம், இப்ப 7 8 தாண்டியாச்சு, மறுபடியும் 2க்கு போனா பிரயோஜனமே இல்லையா சுவாமி? அப்ப அவர்கள் எனக்கு முக்கியமா இருந்தா, எனக்கு என்னுடைய முக்கியமா இருந்தா சுதந்திரன், பகவான் தான் முக்கியமா இருந்தா பரதந்திரன். இனிமே நானே அறிஞ்சிருந்தேன், அப்ப நாங்களே எங்களுக்கு முக்கியம்னு வச்சிருந்தேன்னா சுதந்திரன் அர்த்தம்.
இல்லையே சுவாமி, சுதந்திரம் தான் நாங்கள் 1947 1947 வாங்கிட்டோமே சுவாமி. வாங்கியிருக்கணும் சுதந்திரம் ஆகஸ்ட் 15 நம்ம வாங்கிட்டோமே. இனிமே இன்னொருத்தருக்கு அடிமை இல்லைன்னு தெரியுது. நாங்கள் எப்படி நீங்க பரதந்திரம் சொல்லிட்டு இருக்காரு? பரதந்திரம் அப்ப வேணா இருந்திருக்கோம். 47 ஆகஸ்ட் 15 நம்ம வாங்கிட்டோம்னா இப்பயும் நான் பரதந்திரம் தான். இப்பயும் அடிமை தான், அப்பயும் அடிமை தான். அடிமையில ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்ப அடிமை வேறு, இப்ப அடிமை அடிமை ஆக மொத்தம் அடிமை தான். அப்ப என்ன அர்த்தம்னா, அப்ப அடிமை இல்லை, இப்ப நான் இப்ப எனக்கு நானே அடிமை, அப்ப அவனுக்கு அடிமை, எனக்கு நானே அடிமை. ஏன்னா இப்போ ஒன்றும் அடிமை கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, நான் தேர்ந்தெடுத்த அடிமை. அன்னைக்கு அவாலா தேர்ந்தெடுத்துட்டா, அதுதான் வித்தியாசம். இப்ப எல்லாருக்கும் வாக்கு போட்டோம், எலெக்ஷன்ல வாக்கு போட்டதுக்கு அப்புறம் சுவாமி சொல்ற, யாருக்கு நீங்க அடிமையாக நீங்களே தேர்ந்தெடுத்துக்கணும், இதுதான் தேர்தல். இப்போ அடிமை இருக்கு, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், இல்லை நானும் மன்னர் தான், போய் இவங்க போய் கைது போட முடியுமா? இல்லை ஏதாவது குடும்பம் கேட்க முடியுமா? அந்த அதிகாரி யாரோ அந்த அதிகாரி தான் கொடுக்க முடியாது. அப்ப இப்ப அடிமைதான், அன்னைக்கும் அடிமைதான். அன்னைக்கு இருக்கக்கூடிய அடிமையிலையும் இன்னைக்கு இருக்க எந்த வித்தியாசம்னா, அன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கல அடிமைய, இன்னைக்கு ஓ இவருக்கு நான் அடிமை, இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்துட்டேன், என் தள்ள நானே மண்ண போட்டுட்டேன். இன்னைக்கு அன்னைக்கு அப்படி இல்ல, அதுவும் என் தள்ள போட்டார், இவர் தான் உனக்கு அடிமை, இவருக்கு தான் நீ அடிமைன்னு போட்டால. இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கிற. இன்னைக்கும் சுதந்திரம் கிடையாது. என்னைக்குமே ஜீவாத்மா பரதந்திரம் தான். என்னைக்கு சுதந்திரம். ஏன் நித்திய சூரியர்கள் அங்க போய் கைங்கரியம் பண்ணணும், அங்கு இன்னும் கேட்டா அதுதான் அழுவா பார்த்து நீதிவானவன் அவனாதிகிறான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விளையாடுகளில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். அங்க இருக்கிறதெல்லாம் கோர்ட்ல வச்சிருந்து பார்ப்பதுக்கு நிறைய நீதிமன்றம்லாம் இருக்கும் போட்டுக்கு நிறைய எல்லாம் நீதி. என்ன நீதினா, பகவானுக்கு நான் அடிமைப்பட்டவன் பரதந்திரன் என்கிற நீதி அறிந்த வானவர்கள். நமக்கு அந்த நீதி தெரியாது, பரதந்திரம் தெரியலையே. அவ பரதந்திரம் சுதந்திரமா இருக்கும் இல்லையா, அவ நீதி, அதான் நீதிவானவன் அர்த்தம். அப்படிப்பட்ட நீதிவானம் இருக்கா. ஆகா, அப்படிப்பட்ட எதுங்களே இருக்கச்சே இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்துட்டு அடிமை இல்லையா, ஆனா அடிமை தலையில போடப்பட்டதா வாழா இருக்கிறான் தான் முக்கியம். அப்ப ஆத்மாவுக்கு உந்த சொரூபம் எது? பாரதந்தியம். அப்ப என்கிற சொரூபம் அப்ப பரனான பகவானுக்கு அடியேன் பிரதானம். பரனான பகவானுக்கு அடியேன் பிரதானம். இந்த எண்ணம் எப்ப வரும்னா, கீழே இருப்பது போனால்தான் வரும். கீழே என்ன இருக்குது? விஷயாந்தரத்துக்கு ருச்சி விட்டாதான். விஷயாந்தர ருச்சி தானே. விஷயாந்தரத்துக்கு ருச்சி விட்டாலுடைய பாரதந்திரியம் பிறக்க மாட்டாது. ஏன் விஷயாந்தரம்னா, எதையோ பார்த்துட்டு இருக்கோம், எதையோ சாப்பிட்டு இருக்கோம், எதையோ கேட்டு இருக்கோம், எதையோ முகச்சிக்கிறோம், எதையோ ருசிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் அவருடைய அனுபவத்தை காட்டு இது அனுபவமே இல்லை. அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு இருக்கிறார். அந்த அந்த ருச்சியை விட்டுட்டு வச்சுக்கேன், பகவானே எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊறி ஊறி தரும் அப்பொழுது கப்பொழுது 6ஆவதுன்னு தெரிவிக்கிறாடியா. அந்த 6ஆவது ஒரு கிடைக்கணும்னா இதை ஒழிக்கணும் இல்லையா. இதை ஒழிச்சாச்சுன்னா என்ன ஆகுது? அப்ப பகவான் பிரதானமா இருக்கு, விட்டால்தான். ஏன்னா அது எனக்கு பிரதானமாக இருந்தது இல்லையா. ஏன் சொல்ல விட்டால்தானே, அவனை காட்டிலும் இது பிரதானமா இருக்குல்ல. இது பார்க்கறது பிரதானம் இருக்கு, கேட்கறது பிரதானம் இருக்கு, ருச்சிக்கிறது பிரதானம் இருக்கு. அப்ப பிரதானம் பகவானை விட்டு இந்த விஷயாந்திரத்தை பிரதானம் ஆயிடுச்சு இல்லையா. அந்த பிரதானத்தை விட்டு பகவான் தான் பிரதானம் வந்தாதுல. அப்ப என்ன பண்ணும்? விஷயாந்திர ருச்சி இருக்கப்படாது. விஷயாந்திர ருச்சி போனாலுடைய அதுதான் இருக்கிற. அப்ப பிரதானம் வந்து அப்ப என்ன ஆகும்? விஷயாந்திர ருச்சி வந்துட்டு இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல கேளிக்கை, நல்ல கச்சேரி, நல்லா தூங்கணும், நல்லா தூங்கினேன், சொகுசா தூங்கினேன், இதெல்லாம் தேவைப்படுறது இல்லையா. ஏசி போட்டு தூங்கினா தான் தூக்கம் இருக்குமே. அவ்வளவு தூரம் எனக்கு ரொம்ப சுக்குமாரமான திருமேன் பகவானை காட்டணும் அப்படி சொல்றா இல்லையா. அந்த நிலைக்கு வருது இல்லையா. அப்படி இப்ப இந்த விஷயம் ருச்சி போயிடுத்து. சரி சுவாமி, இப்ப விஷயாந்திர ருச்சி போயிடுத்து. விஷயாந்திர ருச்சி போகணும், பிரதானம் என்ன பண்ணணும்? அதுதான் கண்ணனே கீட்டே சொல்றான், உங்களுடைய இந்திரியத்துல கொண்டு வந்து என்னுடைய திருமையில கொண்டு வந்து வச்சுன்ற. ஏன்னா இந்திரியங்கள் தான். அதனால்தான் ஆழ்வார் பயப்படுறார். 7ஆம் திருவாடி பயந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓடு சத்தம் போடுறாரு. எண்ணிலாவி ஐவரால் உடன் ஏற்றி என்னை உன் பாதபங்கியம் நன்னிலா வகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய். எண்ணிலா பெருமாயனை இமையோர்களுக்கும் இமையோருடைய அண்ணலே அமதே அப்பனே என்னையாழ்வான திருவாயும் மட்டும் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். உன்னிலா ஐவருடன் உடனிருத்தி எண்ணிலாமாயன் என நடிய எண்ணுகின்றான் என்று நினைந்து ஓலவிட்ட ஓடு கூப்பிடம். இங்க ஆழ்வார்த்திலிருந்து கூப்பிட கூப்பிடு சீவை கொண்டு போய் இடிக்கிறதும் என்று நினைந்து ஓலவிட்ட ஆச்சரியமான பாத்திரம். இந்த பாத்திரம் இன்புகள் குண்டு விடுமோ பதம் கண்குன்னு பாத்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை எதுக்காக பயப்படுறேன்னா, இந்த விஷயாந்திர அனுபவம், இந்த சரீரத்துக்கு விஷயாந்திர அனுபவம் போறது. அப்ப இந்த எது காரணம்?
இந்த பஞ்ச இந்திரியங்கள் தானே காரணமா இருக்கு. இந்த தொலைச்சு கொடு விண்ணுரார் பெருமாள் கடிவை செய்வாரையும் செரும் நித்திய சூரிகளே இந்த பஞ்ச இந்திரியங்கள் படாத மாதிரி படுத்திட்டு மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்ய ஆழ்வார் கதர்றாரு. ஏன் இந்த கதர்னா 6ஆம் 10 ஆச்சரியமா சரணாதி முடிச்சிட்டார். ஆயிடுச்சு. அகலகின்றேன் இறைவன் அலர்மேல் வந்து உரைமாறுவா நீங்கள் இதோட திருவாழ்வு சாத்து வரதான் அப்படின்னு அந்த நிலையோட ஆழ்வார் கண்ணை திறந்து பார்த்தா இங்கே இருக்கு. என்ன காரணம்? பகவானுக்கு சக்தி இல்லையா கொடுக்கறதுக்கு? தாங்கிட்டே சக்தி இல்லை. நான் எத்தனை பாக முடியும் கொடுக்கறதுக்கு ஒன்று சக்தி இருக்கணும். சக்தி இருந்தோம் நான் மோட்சத்துக்கு தயாரா இருக்குன்னு தெரியும். ஏன் போகணும்? என்னுடைய இதுதான் காரணம். இந்த விஷயாந்தர அனுபவத்துக்கு இதுதான் காரணம். அல்லதான் விஷயாந்தர அனுபவம் உண்டாவழிய பகவத் பாரதந்திரம் பிறக்க மாட்டேது. பாரதந்திரம் வரணும்னா என்னன்னா இந்த சரீரத்தை அபேட்சை இருக்கணும். அது மட்டும் இல்ல விஷயாந்திரம். ஏன்னா சரீரக்கிறது விஷயாந்திர அனுபவம் வருது. அது சோகனர். அப்ப உள்ளுக்குள்ள மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய பாரதந்திரியம் தன்னதே வந்துருது. பாரதம் உள்ளுக்குள்ள முடிக்கிறது. அப்ப மட்டும் இல்ல இப்பதான் விலகுதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வருதுன்னா அதான் 8வது விஷயாந்தர ருச்சி விட்டாலுடைய பாரதந்திரம் பிறக்காது. 9வது என்ன தெரிவிக்கிறான்னா பாரதந்திர பிறந்தாலுடைய அர்த்த காம ராகத்வேஷாதிகளில் ஒழியாது. 9வது ஆசிரமத்துக்கு 9வது என்ன தெரிவிக்கிறார்? பாரதந்திரம் பிறந்தாலுடைய அர்த்த காம ராகத்வேஷாதிகள் ஒழியாதுன்னு. பாரதந்திரம் பிறந்து சொன்னாலே என்ன ஆகுதுன்னா பகவான் தான் பிரதானம்னு வச்சுட்டோம். இப்ப இங்கிருந்து நேரம் நம்ம புரியத்துக்காக விஷயம் பகவான் தான் பிரதானம் வச்சுட்டோம். பகவான் பிரதானம் வச்சுட்டோம்னாங்க காலட்சத்தை கிளம்பி வரும். கிளம்பி வரைச்சு ஒரு பண்ணி அடிக்கிறது. இந்த மாதிரி சம்பந்தி வரலாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க சொல்றா அப்படின்னு. இப்ப பிரதானம் சம்பந்திக்க காலட்சத்துக்கா பிரதானம் சம்பந்திக்க ஆயிடுச்சுனாச்சு பாரதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். பிரதானம் இங்க பெருமாள் இங்க வந்து காலட்சேபம் பாரதந்திரம் இருக்கணும். இந்த மாதிரி இவர் கேட்காம இருக்க மாட்டார். இந்த மாதிரி பரீட்சை நிறைய வைப்பார். நாம தான் பரீட்சை தோற்றுருவோம் தெரியும் இல்லையா? தெரிஞ்சாலும் வைப்பார். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய பதவி சாமானியமான பதவி இல்லை. மற்றவா கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய பணத்தை இல்லை. மற்றவா கொடுக்கணும் அவரும் கொடுக்குறாரு, அதுவும் அவரெல்லாம் கொடுக்குறாரு. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. இதுதான் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அவரும் கொடுக்குறார், மற்றவரும் கொடுக்குறாரு. நிஜமா வரவாரும் கொடுக்குறார், பொய்யா வரவாரும் கொடுக்குறார். அப்படி யாருக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. அவரவர் தமதவர் தனி வரைவாங்க. அதுக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார் இல்லையா? இது சொல்ல வந்தேன்னா அப்ப பிரதானம் யாருக்குன்னு பார்க்கணும். பகவானுக்கு பிரதானம் பார்த்தா நாம எதுவுமே படம் கொடுக்குற பகவான் பிரதானம் மற்ற பிரதானம் பார்த்தா இப்ப பாரதம் போயிடுது. பாரதங்கள் ஒழிந்தாலுடைய அர்த்த காம ராகத்வேஷாதிகள் ஒழியாது. இப்ப புரியத்துக்கு அவ்வளவு விஷயம் வண்டியில கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு ஸ்ரீபெரும்புதூர் போய் சேவிக்கணும். ஆட்சி திருவாதிரை திருமஞ்சள் ஆகிறது 2 மணிக்கு ஆரம்பிக்க போறா. இதுக்கு முன் நாடி ஆட்சி வா வரணும் லேட் பண்ணிட்டா. 10:30 மணி இங்கே ஆயிடுச்சு. 1:30 மணி சாவகாசம். போற வழியில எத்தனை டிராபிக் ஜாம் இருக்கு போகணும். கிளம்பிட்டா. கிளம்பின உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஓடி விட்டோம். வேகமா ஓடி வந்தான். ஓடி வந்து முன்னாடி தண்ணி எச்சினான். எட்டு வந்து வண்டிக்கு பக்கத்தில் இடிச்சது மட்டும் இல்லை, அங்க இருக்கிற சேஃப்டி சகதி எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டான். மாறி அடிச்சான். நேரெல்லாம் செய்யற சகதி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அங்க திருமஞ்சனம் ஆரம்பிக்க வரான். இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. கோவம் வந்துச்சு. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்ட? நீ இதை கூட இந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணப்படாது. ஏன் இதுக்காக பண்ண? எனக்கு பணம் கொடுத்து ஒரு 10,000 ரூபாய் கொடு. வண்டியை வேற அடிச்சிருக்க, பக்கத்துல இதெல்லாம் போயிருக்கு, சேத்த வேற வாழ அடிச்சிருக்க, நாங்க ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு இருக்கோம், 10,000 ரூபாய் கொடுக்கணும். என்னென்ன பேசிட்டே இருப்போம். அவரும் பேசுவோம். நீ வந்து தான் தப்பு. ஒருத்தர் வந்து பேசிட்டே இருக்காரு. உடனே அவரு வந்து காவலாளி வருவார். வண்டியை ஓட விடுவோம். இங்கே என் குறுக்க வச்சிருக்கேன், மற்ற வண்டியெல்லாம் போகணும். காலை வச்சுட்டு இன்னும் பேசிட்டே இருப்பார். பேசிட்டே இருக்கச்சு ஒருத்தர் சொன்னார், சாமி இதெல்லாம் பேசி வருஷம் பேசிட்டு இருக்காரு. திருமஞ்சம் ஆரம்பிச்சு இல்ல இதுதான் முக்கியம். பிடிச்சிட்டானே போகலாமா? எத்தனை வந்து பேசி அவங்ககிட்ட ஒரு 10,000 பிடிங்கிட்டு போறோமோ இது ஒரு வகை. இன்னொருத்தர் சொன்னார், இதற்கு எதுதான் சுவாமி எங்கதான் இடிக்காம இருக்கான்? யார் தான் ஒழுங்கா ஓட்டுறா? நம்ம ஒழுங்கா ஓட்டினாலும் அவன் ஒழுங்கா ஓட்டுறான். ஓட்டுறது இல்லையே, ஏதோ நடக்குது. லோகத்துல நடந்துட்டு இருக்கு, நடக்காம இல்லையே, விட்டுட்டு போகும். அந்த திருமஞ்சனை ஆரம்பிச்சுட்டாலாம், கட்டிய தேவை ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு திருமஞ்சனை தான் கட்டியவே ஆரம்பிச்சுட்டாலாம். இப்பதான் போன் வந்துட்டு அங்கிருந்து உடனே போக வேண்டாமா அப்படின்னு கிளம்பிட்டா பாரதம் பேசணும் இல்லையா? என்ன இருக்கு அவட்ட வம்பு பேசி என்ன பண்ண வரப்படுறதா? ஒண்ணும் வரப்படுறது இல்லை. ஆனா வம்பு பண்ணி என்ன பண்ணாலும் என்ன கிடைக்கப்படுறது? ஒண்ணும் கிடைக்கப்படுறது இல்லை. ஆனா அதை விட்டுட்டு கட்டியும் ஆரம்பிச்சுட்டாலே போய் ஜெபிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? அந்த நிலையத்தான் பாரதந்திரிங்க. அப்ப யாருக்கு பிரதானம் கொடுக்குறோம்?
பகவானுக்கு பிரதானம் கொடுத்தா பாரதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அர்த்தம், காமம், ராகம், தேசம். இது அர்த்தம்னா என்னத்துப்பா? அர்த்த காம ராக தேசாதிகள்னு சொல்லியிருக்காரு. அர்த்தம்னா என்னன்னா பொருளை சம்பாதிக்கிறது. பொருளை சம்பாதிக்கிறது என்ன அர்த்தம்? பொருள் வெகுண்டா சொல்லக்காரில் போற்றி என்றே தொடுவர் எல்லுகள் துன்பத்தின்மை காலில் என்னே என்பார்கள் ஆழ்வார சொல்லி போயிடுது. பொருள் நிறைய எல்லாரும் ஓகோ ஓகோன்னு கொண்டாடுவா. நீதான் இந்த நீதான் சந்திரன் சொல்லுவா. நீ இருக்கிற துன்பத்து ஒண்ணுமே இல்லை வச்சுக்கேன். என்ன நேற்றுக்கு ஓகோன்னு கொண்டாடுவத இன்னைக்கு திரும்பி பார்த்து யாரும் கூட பார்க்க மாட்டாங்க. என்ன எங்க போய் பார்க்கறதுதான் தெரியல. ஆழ்வார் புரிய வரத்தற்கு எதுவும் தெரியாது. என்ன என்பாரும் இல்லைன்னு தெரியல. அப்ப பொருள் வேணும். இல்ல இல்ல இன்னைக்கு இதெல்லாம் 2ஆம் பட்சம் இதுல சம்பாதிக்க போனோம். பொருள் இருந்தாலும் இந்த ஊருக்கு உலகத்தை மதிக்கிறா. பொருள் இல்லாத உலகம் இல்லைன்னா பொருள்ல என்னன்னா எது நிதி வைத்தமா நிதியா இவர் இருக்கார். அதை விட்டு இன்னொரு நிதி இந்த நிதிக்கு வந்தா எல்லா நிதியும் கிடைச்சிருவேன். நிச்சயமா கிடைக்கும். கிடைக்காம இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை பூர்ணமா இருக்கணும். அப்ப பொருள் சம்பாதிக்கிறது காமம். அர்த்த காமம். காமம் ஆசை, கண்ட விஷயத்துல ஆசை. பகவானுக்கு ஒண்ணுங்க. அடுத்து ராகத்வேஷம். ராகம்னால விருப்பு, தேசம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் ஆசை. உலகத்தில் இருக்கக்கூடிய காமத்துல ஆசை. அந்த ஆசையே விருப்பு, அது வெறுப்பு. இதெல்லாம் கிடைக்கிறது. ஒரு ஒரு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா ஒரு பேச்சு பேசுற போனோம். கிடைச்சா ஒரு பேச்சு பேசுறா. சில பேர் பண்ற இல்லையா, யாரோ காசு கொடுத்தா ஒரு பேச்சு பேசுறா. நீதிமன்றத்திலே சாட்சி கொடுக்கவால காசு கொடுத்தா வேற மாதிரி பேசுறா இல்லையா, காசு கொடுக்கலன்னா வேற மாதிரி பேசுறா இல்லையா. அப்ப வந்து விருப்பு வெறுப்பு இல்லையா. விருப்பு வெறுப்பு எதனால ஏற்படுறது? ராகத்வேஷத்தால, காமத்தால, பொருளால. அதனால அப்ப ஒரு விருப்போ வெறுப்போ வந்துட்டோம். எனக்கு பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலன்னா ஒரு பேச்சு. இது ஆழ்வார் விஷயத்தில் இருந்தா கொஞ்சம் சௌக்கியமா இருக்கலாம். ஏன்னா பேச்சுத்தே பேச்சின் ஏக கண்டர்களா இருந்தாலும் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கும் மற்ற ஆழ்வாருக்கும் இந்த விஜய் இருக்கு. உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை, பேசியிருப்பார் 10 பேர் உண்டிரே அவர்களை கொண்டு இவ்வார்த்தை அறிவு வந்து தெளிவாக தெரிவிக்கிறார். உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை, உருவாக்கம் தெரிவிக்கிறார். சாப்பிட்டா ஒரு வார்த்தையும், சாப்பிட்டாட்டு ஒரு வார்த்தையும். அப்ப அவளுக்கு ஆழ்வாருக்கும் ராகத்வேஷாதிக்கு இருக்கு போட்டுன்னா அவள் பகவத் விஷயத்துல மற்ற பகவான் சேவகாய்ச்சா உண்டது, சேவகாய்ச்சா உண்ணாது. ஏன்னா அவளுக்கு என்ன விஷயம்? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், மற்றது கிடையாது. அப்ப பெருமாளுடைய சேவை கிடைச்சாதான் அந்த நக்கவை பட்டினினாலேன்ற தெரிவிக்கிறார். என்னைக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லலையோ, என்னைக்கு அவனை சேவைக்கலையோ, நாம பட்டினா சாப்பிடலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவளெல்லாம் சாப்பிடுறதே எதுனா பகவத் அனுபவம், பகவானுடைய சேவை கிடைக்கலன்னு வச்சுக்கேன். அண்டனக்கவை பட்டினாலும் தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட உண்ணும் சோறு அவ உண்ட போது ஒரு வார்த்தை, சாப்பிட்டா ஒரு வார்த்தை, சாப்பிடலன்னு பகவான் சேவை சாய்க்கணே. கடியன் கொடியன் நெடியமால் உலகம் ஊன்னு விஷயம் செய்துவார். எல்லாரும் வச்சே செய்துவார். இதுல இந்த இதே அனுபவிச்சு நல்லா அனுபவிக்கணும். ஆழ்வார் வயத்தை 10 தெரிவிக்க போறாரு, 10 விஷயத்தை 10 பார்க்கணும். அதை பூர்ணமா ஆழ்வார் இருக்கும். அந்த அனுபவத்துக்கு மற்ற காலட்சமெல்லாம் சமமாகணும்னா அது 2ஆம் பட்சம். எப்படி சொல்லணும்னா அப்ப கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்டாடியன்னு விஷயம் செய்துவார். ஒன்றுக்குன்னு வச்சுக்கேன், கிடைச்சிட்டா வச்சுக்கேன். அந்தாம தன்பு செய்து ஆவிதேரம்மானுக்கு அந்தாம ஆள் முடிச்சங்க ஆள் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி நான் இருக்கிறதுனால அவர் இருக்கேன், நான் இருக்கிறதுனால அவர் இருக்கேன் இத்தனை பேசுவாரியா. இந்த வார்த்தையை வச்சுண்டு மதுரகவியாடு உண்மை பத்தி சொல்ல முடியாது. இந்த போது ஒரு வார்த்தை உண்ணாங்க. அதே போல விருப்பம் விருப்பான அந்த விருப்பம் சொல்லல. கிடைச்சா ஒரு வார்த்தை, கிடைக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்கிறார். இதுதான் ராகத்வேஷங்கள். அப்ப பகவான் தான் பிரதானம் அப்படின்னு தெரியவில்லைன்னா என்ன ஆகுது? இதெல்லாம் வருது. அப்ப இதுவே பகவான் பிரதானம் தெரிஞ்சுட்டாங்கன்னா அர்த்த காம ராகத்வேஷாதிகள் இவளுக்கு பொருளிடமோ அர்த்தத்திலேயோ ராகத்திலேயோ தேசத்திலேயோ எதிலையும் இவளை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். காமத்தை பார்த்தா வெறுப்பு, அர்த்தத்தை பார்த்தா வெறுப்பு. இதுதான் கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாகன்னு ஆழ்வார். நெருப்பு செல்வமும் அதிகமா இருந்ததுனாலே பெரும் செல்வம் நெருப்பம். நெருப்பு ஒரு சுவாமி போயிட்டு வந்தார், சம்பாவம் கொடுத்தார். சம்பாவம் வந்து சொருக்கிட்டார். சொருக்கிறதுக்கு தான் நிறைய இடம் இருக்கு. சொருக்கி தெரிவி வச்சிருந்தாரு. இன்னொரு சுவாமி ஆழ்வார் பார்க்க ஞாபகம் இல்லையாங்க. என்ன பார்க்கணும்னா பெருஞ்செல்வம் நெருப்பு எரிஞ்சிட போட்டு கொடுத்துரு என்கிட்ட. பெருஞ்செல்வ நெருப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கேட்டீங்கன்னா பெருஞ்செல்வன். அப்ப நாம எதுக்கு விருப்பு வெறுப்பு? அர்த்தக்காம ராகத்வேஷாமி விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவன் பிரதானமே இல்லாம பகவான் தான் பிரதானம் வச்சுன்னா அது மட்டும் அது ஒரு சரக்காக மதிக்கப்படாது. எதையும் ஒரு பொருளா மதிக்காம இருந்தா அப்ப என்ன கிடைக்கிறது? பாரதந்தியம் பிறந்தாலுடைய அர்த்தகாம ராகத்வேஷாதிகள் ஒழியாது. இப்ப மறுபடியும் ஒரு சம்மரைஸ் பண்றேன் பார்ப்போம். இந்த 9 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம். அப்பதான் இதை நம்ம பூர்வாசட்டி தான் காப்பா. மூச்சு பள்ளியே
முதல்ல ஒரு 20 சூத்திரம் சொல்லியிருக்கு. இந்த 20ஆல சொல்லப்பட்டது இல்லை மனபாலமான இது பிள்ளையோட கருத்துக்களை மனபாலமான வியாக்கியானத்துக்கு இப்படிதான் இருக்காரு. ஏன்னா நமக்கு பற்றி நல்லா தெரியும். இப்போ ஒழுங்கியாக சொல்லிட்டே போயாச்சுன்னா இப்பெல்லாம் கவிதை எழுதுறது இந்த கதை பாகம் இதெல்லாம் வேற மாதிரி. அந்த காலத்தில் அப்படி என்னன்னா ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சேன் காப்புள்ளி அரைப்புள்ளி எதுவுமே இருக்காது. 300 பக்கம் தான் 300 பக்கம் வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கும். எந்த இடைவெளியே இருக்காது. இன்னைக்கு அப்படி இல்லை. பாதி பக்கம் வந்து அது பாதி பக்கத்தில் 2 ஹெட்லைன் என்ன சொல்லணும் அப்பதான் அதுக்கு புரியுது. இல்லைன்னா புரியதே கிடையாது. இதை முதல்லயே தெரிய வச்சுட்டா அவன் என்ன பண்றான்னா இந்த 9 சொல்லப்பட்ட விஷயம் என்ன அதை ஞாபகம் வச்சுன்னா மறுபடியும் 10க்கு போகலாம் அப்படின்னு 9 சொல்லப்பட்ட விஷயம். இப்ப என்ன இருக்கு? பாரதந்திரம் பிறந்தாலுடைய அர்த்தத்தாம ராகத்வேஷாதிகள் ஒழியாதுனர். அதாவது நமக்கு முதல்ல சம்சார பீஜம் நசிக்க வேணும். சம்சார பீஜம் நசிக்கணும். சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பயம் நல்லா போனோம் நசிக்க வேணும். சரி, நசித்தால் அகங்கார மமகாரங்கள் தொலையும். அந்த சம்சார பீஜம் நசித்தால் அகங்கார மமகாரங்கள் தொலையும். தொலைந்தால் தேகாபிமானம் போகும். அகங்கார மமகாரம் போனா தேக அபிமானம் போகும். ஏன்னா நான் நினைச்சிட்டாலே தேகம் வேணும் வேணும்னு பத்துன்னு போலியா. அப்ப தேக அபிமானம் போகணும். இல்லையே அவர் மட்டும் அகம் துவா சர்வபா அப்படின்னு சொல்லலாமான்னா அவர் சொல்லலாம், நாம சொல்லக்கூடாது. அதாவது நமக்கு சப்தம் என்னமோ துவான்னு போட்டுருக்காரு, தனக்கு என்ன ஒன்று போட்டுட்டாரு. அவர் சொல்லும்போது என்ன பண்ணிருக்கணும்னா அவர் அகம்னு அவரை சேர்த்துட்டா இல்லையா, அகம்னு தன்னை சொல்லிக்கிறார். அதே அகம்னு நம்மளையும் சொல்லிக்கலாம் இல்லையா, அகமான உன்னையும் சொல்லிக்கலாம் இல்லையா. சொல்லல துவான மிகவும் தாழ்ந்தவன் சுவாசத்துக்கு அந்தாரம். ஏன்னா அதான் தெரிகிறது. ஆக சம்சார தீரம் நசித்தாலுடைய அகங்கார மமகாரங்கள் தொலையும். அகங்கார மமகாரம் தொலைஞ்சாலுடைய தேகாபிமானம் போகணும். தேகாபிமானம் போகணும்னால என்ன நான் அந்த செருக்கு போகணும். சரி, அது போனாலுடைய ஆத்ம ஞானம் பிறக்கும். தேகாபிமானம் என்னது? தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சாலே முடியாது. இப்ப தேகம் வேறு ஆத்மா வேறுனா ஆத்ம உஜ்ஜீவனத்தை பார்ப்போம். இதுதான் திருவண்ணாமலை ஆரம்பத்தில் இருக்கிறார். ஆழ்வார் இத்தனை நாட்களாக ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நிழலிலே வைத்தார். இப்பொழுது சரீரத்தை வெயிலிலே வைத்து ஆத்மாவை நிழலிலே வைக்கிறார். இதுதான் தேகாத்மா. திருநெடுந்தானவர்களுக்கு ஆரம்பத்தை அவதாரிகளே இதை காமிக்கிறார். இது சொல்ல வந்தா அந்த மாதிரி அப்ப ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாதிகள் உபேட்சை ஏற்படும். ஆத்ம ஞானம் பிறந்துட்டுன்னு வச்சுக்கேன். ஆத்ம ஞானம் என்னது? பகவானாலே நம்ம ரட்சிக்கப்படணும், பகவான் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு வந்துட்டணும். அப்ப இதாவது பகவானை தவிர மற்றதெல்லாம் நம்ம கண்ணை படாது, எதுவுமே கிடையாது. என் நம்பதினை கண்ட கண்கள் மற்றவங்க அங்கிருந்து வந்துடும். அப்ப ஐஸ்வர்ய போகாது உபேட்சை ஏற்படும். ஐஸ்வர்ய போகாது உபேட்சை ஏற்பட்டால் பகவானத்தில் பேருமை ஏற்படும். அது உபேட்சை வந்து வச்சுக்கேன், அது தள்ளுபடி ஆயிட்டு இருக்க பகவான் பிரேமம் வந்துடுது. அப்ப பகவத் பிரேமம் ஏற்பட்டால் விஷயாந்திரத்துக்கு ருச்சி போய்விடும். பகவத் பிரேமம் வந்துட்டு வச்சுக்கேன், நல்ல பிரேமம் வந்துட்டு விஷயந்திரம் என்னது? விஷயந்திரம் கண்டு கேட்டு விட்டு மோந்து உண்டு வேடம் சத்தத்தை ரூபரத்தை கந்தங்கள் அந்த விஷயத்தெல்லாம் என்ன ருச்சி போயிடுது. எதுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ண போறேன்? ஒன்றும் இல்லை. ஸ்ரீஜாய்க்கு வந்துட்டு பகவான் கழிச்சுக்கிட்டு போறேன், ஐயாவரத்துக்கு சொல்லிட்டு போறேன், மற்றது வேண்டாமா? அங்கே போகணுமே இங்கே போகணுமே அங்கே போகணுமா, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்க. அப்ப விஷயாந்திரத்தில் ஐஸ்வர்ய பூஜை ஏற்பட்டால் பகவத் பேரை பகவத் பேரை ஏற்பட்டால் விஷயாந்திரத்தில் ருச்சி ஏற்படும். விஷயாந்திர ருச்சி போனால் பாரதந்திரியம் கிடைக்கும். விஷயாந்திர ருச்சி போனால் தான் பாரதந்திரம் கிடைக்கும். நாம நினைச்சிட்டு நாங்கெல்லாம் பரதந்திரங்கள் பிரபன்னர்கள். பிரபன்னர்னா என்ன அர்த்தம்னா பாரதம் சேஷத்தோடு கூடிய பாரதந்திரம் இருந்தால் தான் பிரபன்னன் அர்த்தம். சேஷத்தோடு கூடிய பாரதந்திரம் தான் பிரபன்னன் அர்த்தம். நாங்கெல்லாம் பிரபந்தம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதந்திரம் இருக்கு, சேஷத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாரதந்திரிக்கு சேஷத்தில் இருக்கு சுவாமி. இப்ப விஷயாந்திர ருச்சி போயிடுதுனால இல்ல ஆத்துல ஏதோ 12 காலம் போய் சாப்பிடணும்னு சொல்றதாங்க போகலைன்னா போகல. அதான் விஷயாந்திர ருச்சி போனால் பாரதந்திரம் இருக்கும். பாரதந்திரம் பிறந்தால் அர்த்த காம ராகத்வேஷங்கள் தொலைந்து போகும். அர்த்த சம்பாதிக்கிறது பாரதந்திரம் வந்து பகவானுக்காக நான் வச்சுக்கேன். அவர் தான் என்ன ருச்சிக்கு போறாரு. அவனுக்காக வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை தாயை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. தன்னை தானே ரசிக்கிறாளா, ரசிக்க போறாளா, ரசிக்க மாட்டேது தாயை எதிர்பார்க்கிறா. அதே போல அவனுக்காக நான் வந்துட்டு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் அர்த்தத்திலேயோ காமத்திலேயோ அது மாதிரிதான் ராகமோ ராகம்னா விருப்பு, தேசம்னா வெறுப்பு, வெறுப்போ எதுவுமே இல்லை. அதுதான் பீதராத பயக்ரோதகா சுஜிதை முனிருச்சத்தை கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான். கண்ணன் கீதையில தான் தெரியும். பீதராத பயக்ரோதகா கீதம் ராகத்வேஷங்கள்லாம் ஒன்று தேவையில்லை. இதுன்னு எல்லாம் எந்த வச்சு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இதைத்தான் அப்ப எல்லாமே தொலை இல்லையா. இது வரைக்கும் 9 ஆயிடுச்சு.
அடுத்து இப்ப 10வது சொல்றார், ஆச்சரியமான தெரியும். ராகத்வேஷகால் ஒளிந்தாளுடைய ஸ்ரீவைஷ்ணவம் துவம் கை கூடாது. இங்க இருக்கு வைஷ்ணவம். அப்ப ஒரு வைஷ்ணவனா வரணும்னா 10 படிக்கட்டு ஏறணும். உடனே திருவன் போட்டு வந்து சொன்னான், நான் வைஷ்ணவன் சொன்னேன். இல்லை, ஒத்துக்கல சுவாமி, திருக்கோட்டி வந்து ஒத்துக்கல. இந்த 10 படிக்கட்டு தாங்கு. என்னது, முதல்ல சம்சார பேஜ நசிக்க வேணும்னு ஆரம்பிச்சு எது வரைக்கும், நேரா எது வரைக்கும் வந்து விஷயாந்திர ஊசி போனவடைய பாரதந்திரம் பிறக்காத வரைக்கும் நீ தாண்டு. தாண்டதுக்கு அப்புறம் தான் நீ வைஷ்ணவனா இல்லையான்னு நான் சொல்றேன்னு. நாம உடனே திருமணி தாரம் போட்டணும், மாலை போட்டணும், எல்லாம் போட்டணும், திருமணிக்கா போட்டணும், துவாதசனாமம் அப்படி போட்டு கட்ட நல்லா கட்டிட்டு சாமிட்டேன் நான் வைஷ்ணவன் தான். இல்லை, பிரயோஜனம் இல்லை. இப்போ வைஷ்ணவன் தான் என்ன இருக்கணும், இந்த 10 படிக்கட்டு தாண்டிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வைஷ்ணவன் தான் திருமண் காப்பு போட்டா மட்டும் வைஷ்ணவன்ற நிலை கிடையாது, நிலை கிடையவே கிடையாது. அதான் அப்ப என்ன சொல்றாரு, இது ரொம்ப இதுல இருக்காருன்னா அப்ப 9 தானம், 9 ஏன் 9 தானம் வைஷ்ணவத்துவம் கை கூடாதுன்னா. ராகத்வேஷாது விருப்பு வெறுப்பு போயிட்டா வைஷ்ணவத்துவம் கை கூடும். விருப்பு வெறுப்பு, அப்ப ஒரு வைஷ்ணவன் சொன்னாலே அவன்கிட்ட விருப்பு வெறுப்பு ரெண்டுமே கூடாது. இவாளை கண்டா பிடிக்கிறது, இவாளை கண்டா பிடிக்கல, கூடவே கூடாது. விருப்பு வெறுப்பு ரெண்டுமே கூடாது. ஏன் கூடாதுன்னா, இல்லையே சுவாமி இருக்குன்னா இவெல்லாம் நல்லவாளா இல்லையே வேலை கண்டவா யாரையும் நீ வெறுக்க கூடாது. எத்தனை ஆச்சாரிய அபிமானத்தை பேசுவது முதல்ல அதை பற்றி தான் பேசணும், மற்ற பேசவே கூடாது. அப்படி இருக்காச்சு 9 பண்ணு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வைஷ்ணவ ஆகும்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன்னா எப்படி நம்ம பண்ண முடியும்னா அதெல்லாம். ஆனால் இல்லையே சுவாமி, நான் அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பிடிக்கிறேன், முதல்ல வைஷ்ணவனா இருக்கிறது கிடையாது. ஒத்துக்கல திருக்கோவில் தம்பி, முதல்ல வைஷ்ணவனா ஆகத்துக்கு முன்னாடி இந்த 10 படிக்கட்டு தாண்டு தாண்டினா தானே வைஷ்ணவன். நான் வைஷ்ணவன் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வைஷ்ணவர் என்ன பிரயோஜனம் இல்லைன்றார். அது தாண்டதான். அப்ப வைஷ்ணவ ஒருத்தர் இருந்தா விருப்பு வெறுப்பு கூடவே கூடாது. அண்ணா கேட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சீவைஷ்ணவ லட்சணம். இந்த கூட்டம் உப்பு போல் இருக்கணும், கோழி போல் இருக்கணும், உப்பு போல் இருக்கணும், உண்மை போல் இருக்கணும், பார்த்துட்டு இதே வார்த்தமாலே வரும். கொக்கை போல் இருக்கணும், கோழி போல் இருக்கணும், உப்பை போல் இருக்கணும், உப்பை போல் இருக்கணும் தெரிவிக்கிறா இல்லையா. அதே போல விருப்பு வெறுப்பு கூடாது. இன்னார கிடக்கு இன்னார கிடக்காது அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னார் என்னால ஒத்துக்கொள்வேன், இன்னார்னா ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு கூடவே கிடையாது. இவெல்லாம் எனக்கு புரிய சொல்லு, அதெல்லாம் எங்க போச்சு கிடையாது, அவெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லவே கூடாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ராகத்வேஷன்னு பேர். ராகத்வேஷம்னா விருப்பு வெறுப்பு ரெண்டு பேரும். இது ரெண்டுமே இல்லாம யாரை பார்த்தால் அரவணைக்கணும். எம்பெருமார் அப்படிதான் பார்த்தால் அவர் என்ன எழுந்து 4 மணிக்கு எழுந்து எங்க வயக்காட்டுக்கு போய் என்னவோ பண்ணுவார். அங்க இருக்கிற கொயவன்ட்டையும் வண்டியும் அதே மாதிரி அந்த உழவன்ட்டையும் என்னவோ பேசுவார். சுவாமி இவர் என்ன இவர் சீபாஷம் பண்றது அதிகாரியா, இவர் அங்க போய் உட்காந்து பேசி கதை பேசிட்டு இருக்காருன்னா வெறுப்பு வெறுப்பு கூடாது. அவங்க உழவன்னு பார்க்கக்கூடாது, இங்க நம்பிருவான்னு பார்க்கக்கூடாது, ரெண்டுமே ஒரே நிலையை பார்க்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டிருக்கணும். ராகத்வேஷம் கூடாது. ராகம்னா விருப்பு, தேசம்னா வெறுப்பு. அப்படி விருப்பு வெறுப்பை தாண்டி இருக்கணும். இதுக்கு ஒரு வாக்கியது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவியஸ்திகி சுசைனே சுபாகேச பண்டிதகா சமதரிசனகா கண்ணன் கீதையில சாதிக்கிறாங்க. ரொம்ப நஞ்சனா, அதாவது சமதரிசனமா பார்க்கணுமா, எல்லாமே சமமா பார்க்கணுமா. வித்யா வினய சம்பன்னே சாம்பனே கவியஸ்தினி, நல்ல பெரிய பண்டிதன், ஒண்ணுமில்லாத பாமரன், இந்த பக்கம் பூனை, இந்த பக்கம் யானை, அந்த பக்கம் பசுமாடு, இந்த பக்கம் நாய், எதை பார்த்தாலும் இது எல்லாம் ஆத்மாவோட இருக்கான். இதுதான் உத்தவரை பார்த்தார். உத்தவர் அதே நிலையில தான் இருந்தார். ஏன் இப்படியே சுகர் அதுதான் பண்ணார். சுக பிரம்மம் இருக்கே, பிரம்மம்னு பேர் இருக்குன்னா அவர் எல்லா வஸ்துலையும் பிரம்மத்தை தான் பார்க்கல. கனவு போயிட்டு இருக்கார், யாசர் கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே தன்னைத்தான் கூப்பிடுறான்னு மரங்கள்லாம் தாத்தா தாத்தான்னு திருப்பி பதில் சொல்றான். சுகபிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் மரங்கள் வேற இல்லை, நான் வேற இல்லை. அச்சித்தாச்சேன்னா அதுக்குள்ள பிரம்மம் இருக்கு. இதுதான் அப்பனா சமதரிசனம்னு அர்த்தம். ராகத்வேஷம் கிடையாது, விருப்பு வெறுப்பு இரண்டுமே கிடையாது. அதைத்தான் தெரிகிறது. ஏன் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிதான் இருக்கேன். சுகபிரம்மம் போயிட்டு இருக்கார், பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கா, எவனே கரையில குளிச்சுட்டு இருக்காச்சு. வியாசன் முன்னாடி போயிட்டு இருக்காரு. முன்னாடி போயிட்டு இருக்காச்சு, விடுகிட்டு எல்லாம் தங்கள் வசனத்தை முடிச்சுண்டா முடிச்சுட்டு விடுன்னு போயிட்டார். ஒரு பெசாம போயிட்டார். ஒரு ரிஷியாச்சுல வயசானவர் ரிஷி எல்லாம் போயிட்டார். பின்னாடி சுகர் வந்துட்டு இருக்காரு. சுகர் வந்துருக்கு. அவ எந்த நிலையில இருந்தாலோ அதே நிலையில வந்து சுகர் வந்து செவிக்கிறான். போறவர் பெசாம போகணும்னு பெருங்கி பாத்துட்டார். நான் வயசானவன், நான் பெசாம போனா பரவாயில்ல, நான் வயசானவ வச்சு என்ன வஸ்திரத்தை கட்டிட்டு வந்து செவிக்கிறா. என் குழந்தை சிறு வயசு,
அவனுக்கு தான் வசத்தை கட்டிட்டு வரணும். அவர் என்னமா வந்து அப்படியே வந்து செவிக்கிறாளே, இது என்னமா கூடுன்னு நேராக கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்து இவர் தாங்கலை. நாங்க வந்து நேராக வந்து திருப்பி வந்து கேட்குற அந்த பெண்கள்கிட்ட, அந்த கோபிகை பெண்கள், என்னமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா? நான் வயசானவாச்சே, வயசாவனை பார்த்து நீங்கள் வசத்தை கட்டிட்டேரு. அவர் சுகபிரம்ம வந்து இப்போ சிறு வயதாச்சு, கல்யாணம் பண்ணுற வயசுல இருக்கு, அவரை போய் இந்த மாதிரி பைடியே அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இல்லையே, இந்த மாதிரி எண்ணமே உங்களுக்கு தான் ஏற்பட்டுக்குன்னு. அப்படின்னா என்ன சொன்னா, அவ வந்து வஸ்திரம் சாத்தின்றிருக்காளா சாத்தலையான்ற ஒரு எண்ணம் கூட அவர் பிரம்மத்தை தான் பார்க்கறாரு. அவர் திருமேனியை பார்க்கிறார். அந்த திருமேனி இருக்கக்கூடிய பிரம்மத்தை மட்டுமே பார்க்கறாரா, மற்றவங்க பார்க்கறது இல்லையா? அதைத்தான் இருக்கிற விருப்பு வெறுப்பே கூடாது. ராகத்வேஷாதிகள். நீ ஆணையை பார்த்தாலும், பானையை பார்த்தாலும், பூனையை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் ஒரே நிலையில் இருக்கணும். இதைத்தான் இந்த ததிபாண்டவன் கேட்டான். பானைக்கு சேர்த்து மோசம் கொடுங்க. பானை இன்னைக்கு நீங்க ஒரு வேலை பண்ணா பானை சேர்த்து ஜெயிக்கலாம். பானை இருக்குவானா கூடதாவது, பானை இருக்குன்றாருங்க. பானை போய் சேவிக்கலாம், போய் சேவிச்சுக்கலாம். பிரதிபாண்ட பானை இருக்குங்க, பானை சேவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேன். அப்ப யாரை பார்த்தாலும் இல்ல சுவாமி நாய் அடிச்சு சாப்பிட்றாங்க, சண்டாளன்னு பேர். நாய் மாமிசம் சாப்பிட்றவங்க சண்டாளன்னு பேர். சண்டாளனை பார்த்தாலும் ஒரே நிலையம். அதே போல பெரிய வித்வான பாத்திரம் எல்லாத்தையும் பிரம்மத்தை பார்க்கக்கூடியது தானே. அப்ப அனைவரும் ஒரே விதம். பிரம்மத்துக்கு தான் அனைவரும் அந்தராத்மாவாக இருக்கிறபடியால தான் ரொம்ப முக்கியம். பிரம்மத்துக்கு அத்தனை பேரும் அந்தராத்மா. அப்பிரமாத்மகமான வஸ்துவே கிடையாது. அப்பிரமாத்மனா பிரம்மம் இல்லாத வஸ்துன்னு ஒண்ணு இருக்குன்னா லோகத்துல கிடையாது. எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அதுக்கு உருவமும் பெயரும் கொடுக்கப்பட்டால் அந்த வஸ்துக்குள்ள பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம். எதை எடுத்து அது அச்சித்தா இருக்கணும், சித்தா இருக்கணும். சித்துக்குள்ள பிரம்மம் இருக்கு, அச்சித்துக்குள்ள இருக்குமா? இந்த வஸ்து இருக்கே சொன்னேன், இந்த வஸ்துக்குள்ள பிரம்மம் இருக்குன்னா இருக்கு. எல்லா வஸ்துக்குள்ளும் பிரம்மம் இல்லாத வஸ்துவே கிடையாது. அதான் எந்த நிலையில வேணா பிரம்மம் இருக்கலாம். இந்த நிலையில தான் இருக்கலாம்ன்ற அவசியம் இல்லை. இந்த அகல்ய கல்லா ஆயிட்டா அதுக்கு ஆத்மா இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா இல்லைன்னு அர்த்தமா? அதே போல ஜடபரதன் நாராபரதார் ஆத்மா இல்லைன்னு அர்த்தமா? எந்த விதத்துலையும் உண்டு எல்லாரும். அதான் பண்டிதகா சமதரிசனகா சமத்துவ புத்தியோடு பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட சமத்துவ புத்தியோடு பார்க்கக்கூடியவன் தான் வைஷ்ணவன். அதனால்தான் நித்தியம் நம்ம செவிக்கச்சு என்ன நம்ம சொல்றோம், என்ன வைஷ்ணவம் நம்ம சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தை போல மற்றது எதுவுமே கிடையாது. எங்க வேணா எந்த நிலையில போய் பார்த்துக்குவாங்க. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழன்னு சொல்றோம். நியாயமா சொல்லணும். கடல் சூழ்ந்த சீவைஷ்ணவர்கள் வாழன்னு சொல்லணும். இதுதானே உண்மை. பகவானுக்கு யார் அடிமைப்பட்டிருக்காங்களோ, பகவான் யார் ஒத்துருக்காளோ அதெல்லாம் வாழணும். அதுக்கு முன்னாடி பாருங்க, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ, அங்க மட்டும் அரங்க நகர் வாழ தனித்து சொல்ற, இங்க மட்டும் கடல் சூழ்ந்த ஸ்ரீவைஷ்ணவர் வாழ தனித்து சொல்லலாமோ? அங்க மட்டும் அரங்க நகர். அப்ப அரங்க நகர் வாழணும்னா திருவிழிக்கு வாழ வேண்டாமா? காஞ்சிபுரம் வாழ வேண்டாமா? திருமலை வாழ வேண்டாமா? அங்க தனியா சொல்லி சொன்னோம். அதே பேர் இங்க தனியா சொன்னோம். அடியார்கள் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இல்லை, கடல் சூழ்ந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழ. அங்க சொல்றது என்ன சொன்னோம்? 100 அடியார்கள் வாழ, 108 திவ்யதேசங்கள் வாழ சொல்லியிருந்தா இங்கேயும் கடல் சூழ்ந்த வாழ சொன்னா சரியா இருக்கும் இல்லையா? உடனே ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் பிடிச்சி பாரு கேட்டா வச்சுக்கேன், என்ன எங்க ஊர் பார்த்து இந்த மாதிரி பேசிட்டு என்ன பிடிச்சி பாரு. என்னங்கண்ணே, நான் ஸ்ரீரங்கம் தான் வேற்பத்தான திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் வாழ்ந்தால் மற்றது தன்னடியே வாழ்ந்தாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஸ்ரீவைஷ்ணவர் வாழ்ந்தா மற்றவர்கள் தன்னையே வாழ்ந்துடல. அதாவது சூழ்ந்த மண்ணுலக வாழும். அந்த மண்ணுலகத்துல பகவானை ஒத்துண்டு இருக்கிறவாள் இருக்கா, ஒத்துக்காம இருக்கிறாள் இருக்கா, பகவானை தெரியாதவர்கள் இருக்கிறார், அத்தனை பேர் வாழணும்னா பண்டிதகா சமதரிசனகா எல்லாரும் ஒரே நோக்கோடு இவாலம் வாழும் அவாலம் வாழும் அப்படின்ற நோக்கு இருக்க. அப்படிப்பட்ட நோக்கு இருக்கக்கூடியவன் தான் விவேஷ்ணு. அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு பாம்பு வாய்க்குள்ள முள்ளு குச்சிட்டு வாழ்ந்து இருக்கிறாரு. இதை விடவா இதான் இது உள்ள குணம் பண்ணா இதுக்கு படிச்சுனா என்ன ஆகுறது? அப்பனா அந்த ஜந்துன்னு பாக்குற, இதுவும் பகவானுக்கு சொத்து, நாமும் பகவான சொத்து. இந்த சொத்துக்குள்ளே ஒன்று அவசப்பட்டுட்டேன்னு ஒரு இலகிய மனசு. அப்பதான் அந்த ராகத்வேஷங்கள் இல்லைன்னா, அந்த ராகத்வேஷங்கள் இல்லைன்னாலே என்ன ஆகும்னா ஸ்ரீவைஷ்ணவத்தை படிக்கப்படுது. அதான் ஸ்ரீவைஷ்ணவன். ஸ்ரீவைஷ்ணவன் என்ன அர்த்தம்? விஷ்ணுவை பின்பற்றுகிறார், விஷ்ணுவை தொடர்ந்து இருக்கக்கூடியதுதான் ஸ்ரீவைஷ்ணவன் பேர். அதுலேயும் ஸ்ரீவைஷ்ணவனானது ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணை பின்பற்றுவன். வைஷ்ணவன்னா விஷ்ணுவை பின்பற்றுவன்,
ஸ்ரீவைஷ்ணவன் விஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் பின்பற்றுவன். ஸ்ரீமன் நாராயணன் பின்பற்றுவன் தெரிஞ்சாலேன ஏஷ சர்வபூதாந்திரா அபகதவாத்மா. அப்ப ஸ்ரீவைஷ்ணவன் சொன்னாலே நாராயணனுக்குள்ள எல்லாரும் இருக்கான்னு நல்லா தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, அவர் காலை பிடிக்கும் கையை பிடிக்காது சொல்ல முடியாது. இவரை கண்டா எனக்கு பிடிக்காது, அவரை கண்டா எனக்கு பிடிக்காது, இவரை கண்டா எனக்கு பிடிக்காது, அவரை கண்டா எனக்கு பிடிக்காது. ஏன் சுவாமி அவர் நல்லவர் இல்லை, இவர் தான் நல்லவர். உடனே கேட்டோம், அவருக்குள்ள பெருமாட்டுக்காரா இல்லையா? இருக்காரு. இவாளுக்குள்ள பெருமாட்டுக்காரா இருக்காரு. அவளுக்குள்ள பெருமாட்டுக்காரா இருக்காரு. இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை எனக்கு பிடிக்காது. அர்த்தம் என்ன வருது பாருங்க. இவரை பிடிக்கலன்னு அர்த்தம். இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு பெருமாள் எனக்கு பிடிக்காது, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு பெருமாள் பிடிக்கும்னா ஒரே நாராயணன் தான் ரெண்டு இடத்துல இருக்கான். அப்ப ஒரே நாராயணன் தான் ரெண்டு இடத்துல அந்தராத்மா இருக்காங்க. அப்ப இவாளை பிடிக்கல அவளை பிடிக்கிறதுனாலே சரியாவே இருந்தது. இதுல பைத்தியக்காரனால இருக்கு. எனக்கு எனக்கு இடது கையை பிடிக்கலப்பா, வலது கையை ஏன்னா எல்லாம் வலது கையில தான் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஆனா இடது கையை எனக்கு பிடிக்க சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இது இருக்கு. பகவானுடைய சரீரமாக எல்லாரும் இருக்க செய்து எனக்கு இந்த சரீரம் பிடிக்கிறது அந்த சரீரம் பிடிக்கிறதுனா அதுக்குள்ள ஒருத்தருக்கு அந்தராத்மா இருக்கான். ஜெகத் சர்வம் சரீரம் தேர் ராமாயண ஸ்லோகம். அப்ப ஜெகத் சர்வம் எல்லாமே சரீரமா இருக்க செய்து எனக்கு இவாளை பிடிக்கிறத பார்த்து அந்த ராகத்வேஷாதிகள் தான் ஒழியணும். நம்முடைய சம்பிரதாயமே நான் பெற்ற பேரு 400ஆம் பெறத்துன்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம். இப்ப பாருங்க, இந்த வார்த்தை என்ன பாருங்க, இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் ஒன்னா இருக்கு பாருங்க. ஸ்ரீவைஷ்ணவத்துவம் கைகூடாது, ராகத்வேஷாதிகள் ஒழிந்தால் ஒழிய ஸ்ரீவைஷ்ணவத்துவம் கைகூடாதுன்னா அன்னைக்கு எந்த குரத்தா என்ன சொல்லியிருக்கணும்? மோஷன் கேட்ட உடனே நம்ம கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு போயிடு. ஏன் 400ஆம் கேட்காதுன்னு சொல்லிக்கணுமா வேண்டாமா? நாம கேட்போமா? கேட்காது மட்டுமல்ல, முதல்ல எத்தனை படி வாங்கணுமோ நல்லா ஞாபகம் வச்சுப்போம். மற்ற ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பங்குனு உத்திரத்துக்கு போனோம், அன்னைக்கு என்ன வஸ்திரம் சாத்தினா எப்படி எப்படி சேவை வச்சா அதெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னார். எப்ப? 25 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இல்லை. அந்த வார்த்தை சொன்னார். அது திருப்பணம் போனோம், திருப்பணமா என்ன திருப்பணத்தை இல்லை, திருப்பணம் போனோம். அதுக்கு ஞாபகம் வச்சு நீ என்னென்னலாம் வச்சுட்டு போனோம். அதே போல புறத்தாழ்வார் இவர் கண் போனதுக்கு இவ்வளவு கஷ்டம், எம்பெருமான கிளம்பி எம்பெருமான விட்டு பிரியத்துக்கே இவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பிரிந்ததுக்கு யாருக்குன்னு அந்த 400 தானே பண்ணா, அவனுக்கு மோட்சம் மட்டும் இல்லை, அவனுக்கு தண்டனை வேற கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறோமானோ. அதை கொடுக்காம தன்னுடைய சிஷ்ய கோடிகளுக்கு பிரார்த்திக்கல. நல்லா ஞாபகம். அவர் என்ன கேட்டுக்கணும், என்னுடைய சம்பந்தி அளவு கொடுக்கணும் முதல்ல சொல்லி சொல்லியிருந்தாலும் அடுத்து இது ஒண்ணுமா சொல்றாரு, நான் பெற்ற பேர் 400 ஆணும் பெறட்டும்னு. ஏன் இந்த வார்த்தை கேட்டாருன்னா நிச்சயம் 400 கொடுக்க மாட்டான்னு தெரியும். 400 ஆணும் கொடுக்க மாட்டேன், பெருமாள் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பாகவத் அபச்சாரத்தை தவிர இன்னொரு குரூரம் மறைச்சது கிடையவே கிடையாது. அடுத்த வார்த்தை அதான் ஒரு திரையாண்ட வார்த்தை சொல்ல போறோம். அதுல அழகார பாகவத அபச்சாரம் எத்தனை கொடுமை தெரியுமா? மற்ற எது பண்ணாலும் பகவான் கொடுப்பேன் தவிர நட்சமாமி வசுந்தரே நான் சமிக்கிறதே இல்லை. வராகனாய் நான் தெரிவிக்கிறார், நான் சமிக்கிறதே இல்லை. பிராட்டிட்டு சொல்றார், அவனை நான் மன்னிப்பதே கிடையாது. சகல் எத்தனை கோடி யுகங்கள் என்னை ஆராய்ச்சாலும் அவனை நான் பாகவத அபச்சாரப்பட்டான் என்றால் அதை நான் மன்னிப்பதே கிடையாது என்ன. அதே போல பாகவத அபச்சாரம் ஆறுபட்டுருக்கான், 400 பத்திருக்கான். இப்ப நிச்சயமா மனைவி கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்? இந்த கூறாக்கா அதுதான் சார், இந்த பேரு அவனை கிடைக்கிட்டான். இதத்தான் கடல் சூழ்ந்த மண்ணுலகம். இப்ப இவர் என்ன பண்ணிக்கணும், அந்த மண்ணுலகத்துக்குள்ள அந்த 400 ஆண்டு இல்லையா, அதுதான். அப்ப என்ன தெரியுது, ராகத்வேஷாதிகள் ஒழிந்தாலுடைய அவர் தான் உண்மையான ஸ்ரீவைஷ்ணவன் புறத்தாழ்வார். ஏன் ராகத்வேஷம் இல்லையே, 400 வேறல்ல தான் வேறல்லன்னு தான் நினைச்சார். இப்ப தான் வேறு 400 வேறு நினைச்சிருந்தா நான் பெற்ற பேர் 400 வேணும் பிரார்த்திக்க வேண்டாரு. பிரார்த்திக்கணும் அவசியமே இல்லை. ஏன் பிரார்த்தித்தார்? பிரார்த்திக்க காரணம் என்னன்னா வித்தியாசம் பார்க்கல, நான் வேற இல்லை. அப்ப ராகத்வேஷாதிகள் இல்ல, விருப்பு வெறுப்பு அவர்கிட்ட கிடையாது இல்லையா. விருப்பு வெறுப்பு இல்லாம போயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரே நிலையா பாக்குறா இல்லையா. அதைத்தான் கேட்டீங்க, ராகத்வேஷாதிகள் ஒழிந்தாலுடைய ஸ்ரீவைஷ்ணவத்தும் கைகூடாது. இவரை பார்த்து எனக்கு பிடிக்கல, அவரை பார்த்து எனக்கு பிடிக்கல, இவரெல்லாம் பிடிக்கிறதுனா சுவாமி இவர்த்தையும் அதே அந்தராத்மாவா சிவன் நாராயணன் இருக்கான், அவர்கிட்டயும் அதே அந்தராத்மா சிவன் நாராயணன் இருக்கான். இந்த சரீரத்தை பிடிக்கும், அந்த சரீரத்தை பிடிக்காதுன்னா என்னமா சுவாமி பிடிக்கும்? அது இல்ல இல்ல எனக்கு ஸ்ரீரங்கம் தான் பிடிக்கும், திருவேலிக்கு என்ன பிடிக்காதுன்னா அடிக்க வந்துருவா. திருவள்ளி மாசி என்னங்கன்னா இது என்ன பிரயோஜனமே இல்லையே. எல்லா திவ்யதேசமும் எல்லாம் எல்லாரும் ஒரே பெருமாள் தான், எல்லாருக்கும் இது. ஆனா அவரவத்தம் ஏற்றத்தால் வேணா மாறலாம். ஆழ்வார்கள் தான் அவரவத்தம் நம்பிரமான் நம்மாழ்வார் நம்பிய நம்பில்லை என்பர்
அவரது அதாவது ஏத்தம் வெவ்வேறு இருக்கு. ஏத்தம் வெவ்வேறுங்கன்னா எனக்கு பிடிச்ச ஊழியாரம் பிடிக்கும் விவாதத்தாழ் இருக்காது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், ஆச்சாரியனோடு பெருமாளை பார்க்கட்டே வேண்டாம், வேறொன்றும் நாளைக்கு வேதம் தமிழ் மாறும் தைரியமா சொல்லலாம். என்னமா சுவாமி சொல்லலாம், இப்ப இத்தனை ராகத்வேஷம் கூடாது கூடாது இத்தனை நீங்க சொல்லிட்டு இருந்தத இப்ப மதுரை கவியார் பார்த்துருக்காரு, இதுக்கு என்ன சொல்றது? என்ன இன்னைக்கு அதை விட்டுட்டு போயிட்டு வச்சுக்கேன், இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இந்த சந்தேகம் வரும். சுவாமி ராகத்வேஷாதிகள் கூடாது கூடாது சொன்னது வாஸ்தவம் தான். வடுகநந்தி, அனந்தாழ்வான், மதுரை கவி ஆழ்வார், சத்ருகுன் ஆழ்வான் இவாள்லாம் பார்த்தாலே யாரை பார்த்தாருமோ பெருமாளையே பார்த்தாரு, மற்றவாளை பார்த்தா பரவாயில்ல. பெருமாள் ராமன் வேண்டாம், ராம பக்தி சத்ரு யாருக்கு? சத்ருகுனனுக்கு. ராம பக்தியே சத்ரு, மற்ற சத்ரு இல்லை, ராம பக்தியே சத்ரு. மதுரை கவியாளர் கரியகோல திருவுரு காண்பன் நான் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு இந்த பெருமாள். என்ன யார் பார்த்து புரிஞ்சுன்றதுனால பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு, என்ன பண்றது, எங்க ஆழ்வார் பிடிச்சிருக்கு பார்த்து தொலைக்கிறேன் அப்படின்னு தொலைச்சார். சரி, அனந்தாழ்வார் என்ன பண்ணார்னா உண்மைக்காக உண்மை கைங்கரிக்காக வரல, திருவேங்கடைய பார்த்துறாரு, நீ உண்மை கைங்கரிக்காக நீ என்ன கண்ட போக சொல்ல முடியாது, உன் கைங்கரியும் பண்ணல, மாலை காட்டுறது அவருக்கு துடுத்து மாலை காட்டுறது யாருக்கு? எம்பெருமானார் காத்துறாரு இல்ல, எம்பெருமானார் சாத்தாம இருக்க செய்தையும் சாத்தத்துக்கு திருவேங்கடபடியா இருந்தாலும் கைங்கரியும் உமுக்கு இல்லைன்றது. இது என்னவா சாமி சொல்லனா அவர் நியமனம் எப்படி பண்ணிட்டு இருக்க, ஆனா இது ஆதாரம் கேட்கிறேன். அப்ப இவரை வேண்டாம்னு சொல்லிச்சு ராகத்வேஷம் இருக்கா இல்லையா? அதே போல வடுகனும் என்ன பண்ணார், இவருடைய பாதுகை அவர் திருவாராயணர் எடுத்து ஒன்னா செஞ்சு கூடுமா, உங்க பெருமாள் நீ சேவிச்சுக்கோ, எங்க பெருமாள் நான் பாலவதுக்கு ஆகிறேன்றார். இப்ப ராகத்வேஷம் இருக்கான்னா இருக்கே சுவாமி, இத்தனை நாள் நீங்க சொல்லிட்டு இருக்கல, இவ ராகத்வேஷம்னா என்ன அர்த்தம் போல புரிஞ்சுக்கணும். இவ ஆச்சாரியன் தெய்வ பேருன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த ஆச்சாரன் வேறல்ல, பெருமாளுடைய திருவடி வேறல்ல, இது அடிக்கடி சொல்லியிருக்கோம். அப்ப பெருவடி ஸ்தானத்துல யார் இருக்கா? ஆச்சாரம் இருக்கிறபடியாலே ராகத்வேஷம் கிடையாது. ராகத்வேஷம் ஒரு பண்ணி. ரெண்டாவது, தான் கையை பிடிக்கிறது போல திருப்பி பிடிச்சிருக்காரு. என்ன ஒரு திருக்கையில பிடிக்கிறவன பெருமாள் இருக்கல, அவனை பிடிச்சா கையை கொண்டு காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரம் பிடிச்சா காலை கொண்டு காரியம் கட்டையை சொல்லிக்காரு, ஆச்சாரம் பிடிச்சா பகவான் திருவிடை பிடிச்சி காரியம் பண்ற மாதிரி, பெருமாளை பிடிச்சா கையை கொண்டு காரியம் பண்ற மாதிரி. கை காரியம் பண்ணும், கார் காரியம். தின்கடல் வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே, திருவடியில தான் எல்லாம் பால் சுரக்கக்கூடிய இடமே திருவடியில தான். அதனால திருவடி தான் பிரதானம் இல்லையா, அதனால ராகத்வேஷம் அங்க கிடையாது. எனக்கு என்ன சந்தேகம்னா இத்தனை நாள் இவ்வளவு போகணும், எல்லாரும் ஒரு நாள் சமமா பாகணும் சமமா பாகணும், அவெல்லாம் இப்படி பாக்கிறதுக்காக இப்படி பாக்குறாங்கன்னா அது அர்த்தமே கிடையாது. இது நான் பின்பற்றா அது மாதிரி பிள்ளைவரங்காவது பேசுறாட்டும். ஏன் இதே வார்த்தாவாலே பண்ணின பின்பற்றலாம் பெருமாதிலே அன்பது அட்டு இவருக்கு அன்பே இல்லையா? இங்க ஏன் நான் நம்பியில தவிர வந்தது பார்க்கவே இல்லையா? அவன் நம்பிருமாள் பார்க்கறவங்க பார்க்கவே இல்லையா? அப்ப ராகத்வேஷம் இருக்க அர்த்தம் இல்லை. ஆச்சாரன் வேற இல்ல, பெருமாள் திருவடி வேற இல்ல, அதான் அர்த்தம். அப்ப சில பேரும் நாராயணன் சரிதான், அவருக்கு நாராயணன் சொல்லுங்க. அப்ப சரீரத்திற்கு நாராயணை பிடிக்கும், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நாராயணை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நாராயணை பிடிக்கும், அந்த சரீரத்திற்கு நாராயணை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இது என்ன சமயம் முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுவா இல்லையா? அதனால எந்த சரீரத்தில் இருந்தாலும் அவரை பிடிக்குன்னு சொல்ல முடியா? இப்ப சரீரத்தில் இருந்தாலும் நாராயண பிடிக்கும் சொல்லி இல்லையா? அப்ப எல்லாரும் பிடித்துதான் ஆகணும். அதனால்தான் ஸ்ரீவைஷ்ணவத்துவம் அப்பதான் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா இவங்கெல்லாம் நம்பால் அவங்கெல்லாம் நம்பால் இல்லைன்னு சொல்லப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதுக்காக வர்ணாசிரம தர்மம் இல்லைன்னு சொல்ல வரல. யாரையும் வெறுக்காது, தேசிக்காது. விருப்பு வெறுப்பு ரெண்டுமே கூடாது. விருப்பு வெறுப்புமே கூடாதுன்னா இவருக்கு மேல சேர்த்துக்கிறதோ அவன் வேண்டாம் தடுறதோ கூடாது. அப்ப அப்படிப்பட்டவன் தான் ஸ்ரீவைஷ்ணவன். ஆக ராகத்வேஷிகால் துவந்தாருடைய ஸ்ரீவைஷ்ணவன் ஆகிறான். இது 10வது. அப்ப ஸ்ரீவைஷ்ணவன் எங்க இருக்கு? முன்னாடி 9 படிக்கட்டு தாண்டணும். தாண்டினாதான் ஸ்ரீவைஷ்ணவன் சித்திக்கிறது. திருமன் போட்டு வந்தா நான் ஸ்ரீவைஷ்ணவன் சொல்ல முடியாது, சமாசனம் என்றா ஸ்ரீவைஷ்ணவன் சொல்ல முடியாது. அப்ப 9 நிலைக்குண்டான ஒரு நிலையோடு தான் இருக்கிறோம் தெரிவிக்கிறார். அடுத்து 11வது ஸ்ரீவைஷ்ணவத்தம் கைகூடினாலுடைய சாத்விக பரிகிரகம் திறக்க மாட்டாது. அதாவது ஸ்ரீவைஷ்ணவத்தம் கைகூடினாலுடைய சாத்விக பரிகிரகம் திறக்க மாட்டாது. இது 11வது. இப்ப நாம் ஸ்ரீவைஷ்ணவ ஆயிட்டோம். வித்தியாசம் பார்க்கறதில்லை. வித்தியாசம் பார்த்துட்டேன். விருப்பு வெறுப்பு இல்ல சுவாமி அது ஆயிட்டா என்ன ஆகுதுமா? அப்ப சாத்விக பரிகிரகம் கைகூடும். நாம ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேண்டாம்
அப்படின்னு இல்லாமல் சமதரிசனத்தோடு எல்லாரும் பார்த்துட்டே இருந்து வச்சுக்க, எல்லாரும் அதே நோக்கோடு நம்முடைய கண் பார்வை இருந்ததோ நம்ம செயல்பாடு இருந்ததோ என்ன ஆகுன்னா சாத்விகர்கள்னா யார் தெரியுமா? சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய பெரியோர்கள், அவர்கள் நம்மை கை கொள்ளுவார்கள். சத்வகுணத்தோடு, அதான் சாத்விகர்கள் பேரு. சத்வகுணம் தான் என்னது? பகவானை தவிர மற்றொன்று நினைக்க மாட்டா, அந்த நிலை இருக்காரியா, சாஸ்திரமே பிரதானம் இருக்கிறா இல்லையா, அவதான் சத்வகுணத்தோடு கூடியவர்கள். ஏன்னா சத்வகுணம் இருந்தால்தான் சாஸ்திரமே கை கூடும். சத்வகுணம் இல்லை, ரஜோகுணம் தமோகுணம் இருந்தாலே சாஸ்திரம் கை கூடாது. சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறான், ஆனா அதை மாதிரி அனுஷ்டானத்தை பண்ண முடியுமானா கண்ண முடிய மாட்டார். இப்ப இவனுக்கு ராவனுக்கு சாஸ்திரம் தெரியுமானா தெரியுமே, ஆனா அனுஷ்டானத்தை கொண்டு வந்தா கொண்டு வரலையே. பூர்ண சாஸ்திரம் அனுஷ்டானத்தை கொண்டு வந்தா சீட்டை அபகரிச்சிருக்க மாட்டானே. எப்ப சீட்டை அபகரிச்சானோ அனுஷ்டானத்துல கொண்டு வரலே அர்த்தம். அதே போல சத்வகுணத்தோடு கூடிய ஒரு நல்லார்கள் இருக்காளியா, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். அந்த இதான் சாஸ்திகர்கள் தான் எடுத்துக்கார். சாஸ்திகர்கள் என்ன? சாஸ்திரம் அறிந்தவர்கள். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், சாஸ்திரம்னா கத்தவா, அவளே என்ன பண்ணிட்டா மதுரை கவியாட உண்மையாக இருக்கு. ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். யாரை பார்த்து? மதுரை கவியாட பார்த்து ரொம்ப மோசம். ஏன் சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட மோசமா இருந்த என்னை கடை தேடியதே ஆழ்வாவுடைய திருவடி பலத்தாலும் தெரிவிக்கிறார். உண்மையாக கருதுவர் அன்னையாயத்தன நேர பார்த்தோம். இருக்கிறவங்கன்னா இப்ப சாத்விக பரிக்கிரகம் கூடும். சாத்விக பரிக்கிற சாதுக்கள், அப்ப சத்துவகுணம் வளர்ந்தவர்கள் நல்லாக சான்றவர்களை, அப்பதான் அவ வந்து அவ வீட்டுக்கு நம்ம அழைச்சி போலாம். இனிமே நீங்க வரலாம். என்ன சுவாமி இதெல்லாம் வர முடியாது? நான் அந்த குணம் இல்லையே உங்களுக்கு. அப்ப 10 படிக்கட்டு தாங்கணும். 10 படிக்கட்டு தாங்கினாதான் நல்லவா வாத்துக்கு அனுப்பிச்சு வரலாம். நீங்க உள்ள வாங்க, உள்ள வரலாம், உள்ள வரலாம்னு. அப்ப அது இல்லையா? அப்ப நல்லவர்கள் கை கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அந்த சுவாமிகிட்ட போய் தேவத்தில் அர்த்தங்களுக்கு எல்லாம் சொல்லி நிறைய அர்த்தம் இருக்குமே, கேட்டுக்கலாமே அப்படின்னா அவ கொடுக்காம கூடாதா இருக்கலாம். திருக்கோட்டை எண்ணி போற நிறைய பேர் இருந்திருக்கா. ஏன்னா இவாளுக்கு கொடுப்பதற்கு யோகியதை இருக்கா இல்லையா பரீட்சை பண்ணி பார்க்குறாங்க. இல்ல 10 படிக்கட்டு தாண்டியதான் ஸ்ரீவைஷ்ணவ அளவுக்கு வந்துட்டான். இப்ப சாத்விகனா இருக்கான். அதனால சாத்விக பரிகிரகம் கைகூடும். அது ஒத்துக்கொள்ளணும்னா அந்த படிக்கட்டு ஏறி வந்து ஊத்துறான். இப்ப சாத்விகள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன? சாத்விக பரிகிரகம் ஏற்படுவது ரொம்ப துர்லபன்ற, ரொம்ப பெரிதாலாம் நம்ம அங்கீகாரம் பண்ணவே மாட்டோம். ஏன் சுவாமி நாம இல்லையே, இன்னும் பெரிதா இன்னும் இதுதான் பண்ண பாருங்க. ரொம்ப ஒழுங்கா இருக்கிறவர நமக்கு அந்த யோகத்தையே இல்லையே. யோகத்தை இருந்தாதான் அங்கீகாரம் பண்றதுக்கு. யோகத்தை இல்லையே, யோகத்தை இல்லாதபடியாலே அங்கீகாரம் பண்ணுவாரனா பண்ணவே மாட்டான். ரொம்ப பெரிவா இருக்கா இல்லையா, ஏன் கேட்க மாட்டான். யோகத்தை இப்ப சாத்விகரா இப்ப 10 படிக்கட்டு தாண்டியாச்சு. தாண்டினதுக்கு அப்புறம் இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்றா. எது போலன்னா பெருமாள் எத்தனையோ பேர் பெருமாளை போய் தெரிவிக்கணும் பண்ணார். அவர் முகத்தை தெரிவிக்கிறார். மதுரை கவியார் பெருமாளை மாட்டேன்றார். அவருடைய திருவடி என்னுடைய அவருடைய திருமுடி என்னுடைய திருவடி கிடைக்கான்னு அவருடைய திருமுடி என்னுடைய திருவடி கிடைக்குமான்னு யாரையும் பெருமாள் பார்க்குறாங்க. இல்லை சொல்லுங்க, முன்ன நிறைய பேர் சேவிக்க வந்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா யார் சாத்விகனோடு இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சாரம் பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அதே போல இந்த சத்வகுணத்தோடு இருக்கக்கூடியவர் யார்களோ அவர்கள் இவன்ட்டு இந்த வைஷ்ணவெல்லாம் வந்துடுத்து, இனிமே இவன் நம்ம கோஷ்டியை சேர்த்துக்கிறான்னு அப்பதான் சேர்க்க ஆரம்பிக்கலாம். அதுவும் துர்லபம் அப்படின்னா ஓனகம் செய்த சேரம் தருவரையில் புனிதம் அன்றே, அதாவது பிரசாத்தையோ இல்லை விஷயத்தையோ இல்லை அவாட்ட ஏதோ ஒரு உபதேசத்தையோ கொடுப்பாருன்னா கொடுக்கலாமான்னு சந்தேகப்பட்டு அப்புறம் ரொம்ப பயிற்சி தான் கொடுப்பாராம். அப்ப இந்த பாத்திரத்தை கொடுக்கலாமா அப்படின்னு இல்லையா, அதான் தண்ணி இந்த பாத்திரம் வந்து பிச்சை எடு, கோத்திரம் வந்து பொண்ணை குறைஞ்சிருக்கா இல்லையா, பிச்சை எடுக்கணும்னா பாத்திரம் வந்து தான் பிச்சை எடுக்கணும். எல்லாரும் பிச்சை போடப்படாது, எல்லாரும் பிச்சையும் போடவும் முடியாது, தவறு. தர்மம் பண்ணணும்னா அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் அதிகாரியான்னு பாருணும். சாதம் கொடுக்குறோமோ, சாதம் கொடுக்குறாருன்னா நம்ம கண்டவால் தானம் கொடுக்க முடியாது. சாத காலத்துல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதை பண்ணிட்டா சரியா போயிடணும். பகவானுடைய திருவுள்ள முகந்தாத்தான் அந்த சாத பூர்த்தி. நல்லா ஞாபகம், சாத பூர்த்தின்னா என்ன இருக்குன்னா அவன் திருவுள்ள உபகரணம் பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரியம் அங்க சங்கல் பண்ணப்பட்டிருக்கோம். அப்ப அவனுடைய திருவுள்ள உட்கொள்ளாசத்துக்காக பண்ணக்கூடிய காரியம் ஒரு ரொம்ப பெருமாரா இருக்கார், கோட்டீஸ்வரா இருக்கார். அவர்கிட்ட நான் கூப்பிட்டு வாங்க, எனக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு என்னென்ன பணியாரம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி நிறைய போட்டுருக்கேன். அவர் நிச்சயமே கால் ஆகிருக்காரு.
ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதே 4 சீவைஷ்டவர்கள் வந்து அந்த கிழக்கில் வந்து சாப்பிட்டு அவ திருவாவை கழிச்சு என்னென்ன பண்ணி எத்தனை பண்ணி முடிச்சாச்சுங்க. இதனால என்ன ஆகுது? பகவானுடைய திருவுள்ள வைக்கிறது. அப்ப தர்மம் பண்ணணும்னாலும் அதுக்கு யோக்கியத்தை படைத்தவனாக வாங்கக்கூடியவனாக இருந்தால் அந்த தர்மம் பண்ணும். இல்லைன்னா நான் எனக்கு இவருக்கு கொடுக்குறேனே இவர் பின்னாடி எனக்கு எது பண்றாலும் அதுக்கு தர்மமே இல்லை. அதுக்கு என்ன பேரு? தர்மமே கிடையாது. பிரத்யுபகாரம் கூட கிடையாது. எதையும் எதிர்பார்த்து பண்ணா அது பிரயோஜனாந்த பரம்னு பேரு. அப்படி இல்லாம அதைத்தான் தெரியும். அப்ப தர்மம் பிச்சை எடுக்கிறதுனால என்ன? பாத்திரம் வந்து பிச்சை எடுக்கணும் இல்லையா? அதுதான் தேசே காலேச பாத்திரேச தத்தானம் சாத்விகம் சம்புத்தம் ஒரு வாக்கிய வாழ்க்கை. தேசே காலேச பாத்திரேச தேசத்தை முன்னிட்டு கொண்டு காலத்தை முன்னிட்டு கொண்டு பாத்திரத்தை முன்னிட்டு கொண்டு தத்தானம் தேசத்தை முன்னிட்டு கொண்டு காலம், அதே காலத்தை முன்னிட்டு கொண்டு தானம், பாத்திரத்தை முன்னிட்டு கொண்டு தானம், சாத்விகம் அது முக்கியமானது. சாத்விகத்தோடு இருக்கக்கூடிய தானம் இல்லையா? அது அந்த தேசத்துல எந்த காலத்திலயோ யாருக்கு தானம் வாங்கணுமோ அப்படி கொடுக்கணும். இதே சொல்றா இல்லையா? ஆற்றில் போடணும்னா அளந்து போடணும்னு. ஆற்றுல போனோம்னா ஆற்றுல என்ன ரிவர் நதி போயிருக்கு இல்லையா? அந்த நதியில போடணும் அளந்து போடணும்னா வீணா போறது கூட எத்தனை வீணா போகுதுன்னு தெரியணுமா? இந்த பெரியவர்கள் எழுதி வச்சுக்கா நிறைய வீணா போயிடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்கத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை வேஸ்டா போயிடுச்சுன்னு பார்க்கறாங்க. வீணா போகுதுனால அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கணுமா? எத்தனை வீணா போயிடுச்சு. அது ஆற்றுல போட்டோம் அளந்து போடணும்னு தெரிவிக்கிறாரு. அப்ப பெரியவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா இவாக்கியா சாதி இவாக்கியா பெரியவர்கள் சுலபத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டா. ஏற்றுண்டார் ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அலியல்லம் பையலன்னு அம்மாவோ புரியவாரு. ஒரு பெரிய ராஜசபை. அந்த ராஜசபையில ஒருத்தர் யாரோ சுவாமி இருந்திருக்கார். அவர் அங்கிருந்து பார்த்தேன் உள்ளுக்குள்ள விடல அவர் நம்மளவா உள்ள விடுவோம் அப்படின்னு சொன்னா ஓ அந்த பெரியவருடைய அங்கீகாரம் செத்துட்டா எத்தனை பறிக்கிறது. அதற்கு மேல இன்னொன்னு வேணுமான்னா தேவையில்லையே. அவர் அங்கீகாரம் கிடைச்சதுதான் புறத்தாழ பண்ணார். நேர உள்ளுக்குள்ள போனார். புறத்தாழ்வாருடைய எம்பெருமானாவுடைய திருவிழி சம்பந்திகள் எம்பெருமுடியார் சிஷ்யர்கள் யாரும் கோயிலுக்குள்ள வருவாங்க. ராஜா ஆணை விட்டுட்டான் திருவரங்கத்துக்குள்ள. உள்ளுக்குள்ள போயிடறான். உள்ளுக்குள்ள போயிட்டு கட்சி காவலால் தடுத்தார். அவர் சம்பந்தி தானே. அவர் கிளம்பி நேராக போயிடுச்சு. காவலால் தடுத்தார். ஆனா தடுத்து இவர் அவருடைய சம்பந்தி ஆனால் இவர் உள்ளக்கூடாது இருந்தார். இந்த பக்கம் இருக்கணும் சொன்னா இல்லை ரொம்ப நல்லவர், ஆத்ம குணம் படைத்தவர், ரொம்ப நல்லவர், அதனால உள்ள விடுனா. இவர் குலத்தை என்ன நினைக்கிறான்னா இங்க பாரு இங்க ஆத்ம குணம் படைத்தா ரொம்ப நல்லவர்னு சொல்லுவா. அதனால பகவத் ஞானம் ஏற்பட்டு என்னென்ன வருதுன்னு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆத்ம குணம் படைத்தபடியாலே எனக்கு ராமானிய சம்பந்தம் இல்லாம போயிடுமோன்னு சந்தேகமா இருக்குன்னா. ஏன்னா ராமானிய சம்பந்தம் இல்லாதவாறதான் உள்ள விடணும், இருக்கிறவாற உள்ள விடப்படாது. இப்ப உள்ள விட்டா என்ன அர்த்தம் வருது? சம்பந்தம் இல்லே வந்துடுறது. சம்பந்தம் இங்கே வந்துடுறது இல்லையா? சம்பந்தம் இல்லே வந்து என்ன ஆகுதுன்னா அப்ப இவருக்கு என்னது இப்படிப்பட்ட ராமானிய சம்பந்தம் இல்லாத இந்த பெருமாள் கிளம்பிய போயிட்டு இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பெரியவர்களுடைய அங்கீகாரம் நடக்கணும்னா அவரை பார்த்து என்னன்னு சொல்றீங்க. அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுயா. அப்ப உள்ள போகலாம் எதிர்பார்க்க இல்லையா? அவர் வெளியே சொல்றா இல்லையா? அதான் சாத்விக அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த சாத்விகவாக நிலை ஏற்படுத்தியா சாத்விக சீவைஷ்ணவத்துவம் கைகூடினால் ஒழிய சாத்விக பரிகிரகம் பிறக்க மாட்டாதுன்னார். இது எத்தனாவது? சாத்விக பரிகிரகம் 11. அடுத்து 12வது சாத்விக பரிகிரகம் பிறந்தால் ஒழிய பாகவத பரிகிரகம் பிறக்க மாட்டாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப சாத்விகர்கள் வேறு பாகவதர்கள் வேறு ஒன்று பாருங்க. இங்கதான் நமக்கு சீவைஷ்ணவம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. சாத்விகர்கள் வேறு பாகவதர்கள் வேறு ஒன்று இல்லையா? சாத்விக பரிகிரகம் பிறந்தால் ஒழிய பாகவத பரிகிரகம் பிறக்க மாட்டாது. நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சுருக்கம் 2 விஷயம் வச்சுக்கோங்க. என்னன்னா சாத்விக பரிகிரகம் பிறக்கிறதுனா சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதன்படி நிற்பது. அதோடு இருந்துட்டு வச்சுக்கேன் பெருமாள் தெரிவிக்கிறோம் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சாஸ்திரம் சொல்லி அப்படியே தெரிவிக்கின்றோம். தெரிவிச்சுன்னா மனசெல்லாம் உருகாது, ஒன்றும் பண்ணாது. இது சாத்விக பரிகிரகம். வைஷ்ணவன் வந்துட்டு வச்சுக்கேன் பத்துரை அடியவர்க்கிரியவன் பிறர்களை கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பம் மரும்பெறன் அப்படின்னு உருகர் சொன்னோம். அப்ப சாத்விக பரிகிரகம் வந்தாத்தான் வைஷ்ணவத்தை வளரும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இங்க வைஷ்ணவத்தை அதாவது இந்த நிலை வந்து பாகவத பரிகிரகம் வரணும்னாலே எது தேவை?
பாகவதோடைய ஒரு சம்பந்தம் ஏற்படணும்னு சொன்னால என்ன வருது? முதல்ல சாத்விகனா இருக்கணும். சாத்விகனா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தை முதல்ல ஒத்துக்கொண்டு அதன்படி நீ நடக்கணும். அப்பதான் பாகவத சம்பந்தம் ஏற்படும். இல்லைன்னா பாகவத சம்பந்தம் ஏற்படாது. நான் நினைச்சுங்க அவர் பாகவதம்னா பாகவத சம்பந்தம் வருதுக்குன்னா பூர்ணமான சம்பந்தம்னு அர்த்தம் இல்லை. இவர் சாஸ்திரத்தை என்ன சில பேர் என்ன செய்வானா, சாஸ்திரம் வேணா சொன்னேன் ஆசுவாரத்தில் கீழே போறோம். அதான் ஒண்ணுமே வேணா தவறான கருத்துக்கள். அடிக்கடி சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் அடித்தளம், சம்பிரதாயம் மேல்தளம் சொல்லியிருக்கேன். சாஸ்திரம் தான் கடகாலம் சொல்லியிருக்கேன். சம்பிரதாயம்னா மேல்தளம், மேலே கட்டப்பட்ட கட்டடம் சொல்லியிருக்கேன். மேலே கட்டப்பட்ட கட்டடம் நல்லா இருக்கணும். என்ன பண்றது? அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த கடகால் ஒழுங்கா இருக்கணும். அந்த கடகால் தான் சாஸ்திரம். இந்த கடகால் முதல்ல பரிகிரகம் பண்ணிடுச்சு. கடகால் எது? சாத்விகர்கள். என்ன பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு போறா பாருங்க. சாத்விகர்களுடைய பரிகிரகம் வந்துட்டு, பரிகிரகம் வந்த உடனே அதுக்கு மேல கட்டடத்துக்கு போனோம். கட்டடம் எது? பாகவதர்கள் சம்பிரதாயம். சம்பிரதாயம் பாகவதர்கள். அதுக்கு புரியுத? அப்ப சாத்விக பரிகிரகம் பிறந்தாலுடைய பாகவத பரிகிரகம் பிறக்க மாட்டாது. இப்ப சாத்விகர்களை காட்டும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராமணன் சொன்னால ரெண்டாம் பட்சம் தான். பிராமணன் சப்தம் எதனால ஏற்படுத்துமா? சரீரத்தால ஏற்படுது. சீவைஷ்ணவன் என்ற சப்தம் எதனால ஏற்படுத்துமா? ஆத்மாவால ஏற்படுறது, சரீரத்தால் அல்ல. இதுதான் பெரிய வித்தியாசம். சீவைஷ்ணவன் தான் உயர்ந்தவன் பிராமணனை காட்ட. ஏன்னா பிராமணன்றது இந்த ஜன்மத்திலே இந்த நிலையிலே இது. அதனால அந்த பிராமணத்துவம் பூர்த்தியாக அந்த அனுஷ்டானத்தில் இருந்தா தான் பிராமணன். அனுஷ்டானத்தில் இல்லை வச்சுக்கேன், பிராமணியம் விலை செல்கிறது. பிரலோகத்தை இதே பிரலோகத்தை எழுதி வச்சிருக்காரு. பிராமணியம் விலை செல்கிறது வைக்கிறான் பிராமணத்தை. ஆனா அது எதனால ஏற்பட்டது? சரீரத்தால ஏற்பட்டது. பிராமணன்றது சரீரம் பேர் வச்சுக்கேன், இவர் என்ன ஜாதி தெரியாது. ஆனா அது இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களே சரீரத்தால் அல்ல, சரீரத்தால் கிடையவே கிடையாது. அப்ப என்ன இருக்குது? ஆத்மாவாக ஏற்பட்டது. அதனால்தான் இங்கிருந்து அங்க போனாலும் ஆழ்வாருக்கு தான் பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் முதல்ல 3 விஷயம் பிரார்த்திக்கிறார். முதல்ல திருப்பார்க்கப்படுகிறது இந்த வியூகநாதனை சேவிக்கணும் பிரார்த்தித்தார், கிடைக்கல. அடுத்து நம்பியை தென்குறுங்கிருந்த செம்மரேதிகரம் திருமூர்த்தியின் திருக்குறுங்கு நம்பியை பிரார்த்தித்தார், கிடைக்கல. அடுத்து பாகவதத்தோட கூட குடாங்கள் அடியனும் கூடி நின்றார்கள் என்று பாகவதத்தோட சேர்க்கணும் பார்த்தா கிடைக்கல. கிடைக்காதபடியால்தான் ஆடி ஆடி அகங்கரஞ்சி இசை பாடி பாடி கண்ணீர் வடி ஓன்னு வெதனம். பாகவத பரிகிரகம் கிடைக்கல. அப்ப பகவத் பரிகிரகத்துக்கான பாகவத பரிகிரகம் பிரதானமா இருக்கு. ஏன்னா பாகவத பரிகிரகம் கிடைச்சாதான் பகவத் பரிகிரகமே கிடைக்கும். அவர் அங்கீகாரம் பண்ண வச்சுக்கேன் கிட்டக்க வருவாராம். சில பேர்லாம் வச்சுப்பா இல்லையா, இந்த இப்பெல்லாம் கழுத்துல போட்டுக்கிறான், கழுத்துல போட்டு டாட் மாதிரி கட்டிட்டு இது இருந்தா தான் உள்ள விடுவா. அதே மாதிரி கிட்டக்க வருவார் பெருமாள். கிட்ட வந்து பார்ப்பாரு. அவருக்கு தெரியும் நம்ம என்ன கழுத்துல போட்டுருணும். ஓ பாகவத சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருக்காரு. பார்ப்பார் இருக்குன்னா இனிமே நான் அங்க இருக்கா பண்ணலாம். அங்க பாகவத சம்பந்தம் இல்லையா, நம்ம அங்கே போயிட்டு வரோம் அப்படின்றத சொல்லி சொல்ல வந்தா. அப்ப பாகவத சம்பந்தம் இருக்கு இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப சததம் கீர்த்தயந்தியா யதந்ததா நமஸ்தத்து சத்தியமாம் பக்தியா நித்தியுக்த உபாதசே. அவனை பெற்று ஒரு நிமிஷம் தெரிவிக்க முடியாது. மச்சித்தாக மக்கதத்தானாக போதயந்த பாகவதால் எப்படி இருப்பார்னா அவரை தவிர மற்றொன்னு நினைக்க மாட்டான். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டும் என்ற நிலையோடு இல்லையா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய பாகவதால் தாரகம் போஷகம் போக்கியம் உண்ணும் சோறு வருகினி இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய பாகவதர் இல்லையா, அந்த பாகவதருடைய பரிகிரகம் எப்படின்னா சாத்விகனோடு இந்த பிள்ளை நடமாடி கொண்டிருந்தால் போட்டன்னு பாகவதர் உள்ளே விடுவாராம். சாத்விகனோடு இருந்தால் பாகவத விடுவா, சாத்விகர்களோடு இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த பாகவதால் விடவே மாட்டான். பாகவதால் விடவே மாட்டான். ஏன் விடுவனா பாகவத பரிகிரகம் பிறந்தால் உடைய பகவத் பரிகிரகம் பிரிக்க மாட்டாது. தெரிகிறா இல்லையா? அப்ப பாகவத பரிகிரகம் தான் பிரதானம் இருக்கு. ஏன் பாகவத பரிகிரகம் சாத்விக பரிகிரகம் பிறந்தால் உடைய பாகவத பரிகிரகம் பிறக்க மாட்டாதுன்னு. ஏன் பாகவத பரிகிரகம் சாத்விகம் தான் பிரதானம்னா சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சுட்டாதான் பகவானுடைய அடியால் பாகவத பரிகிரகமே கிடைக்கும். சாஸ்திரமே தெரிஞ்சுக்கல, நான் நேரிழந்த வார இருக்கேன் அப்படின்னு ஓகம் சாஸ்திரம் நான் புரியத்துக்க ஒரு விஷயம் இருக்கு. சுவாமி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவருக்கு படிப்படை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, இவர் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த மாதிரிதான் இருந்தார். இவருக்கு பேருக்குமா
12,000 பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வாதிகேசி அழகிய மணவாள ஜீயர் அவர் எப்படி தெரியுமா இருந்தார்? படிப்பறிவே கிடையாது, ஒரு துணியும் படிப்பறி. நான் இன்னைக்கு 12,000 பண்ணியிருக்காரு. 5 வியாக்கியானங்கள் திருவாரூருக்கு. வாதிகேசி அழகிய மணவாள ஜீயர் படிப்பறிவே கிடையாது. அவர் கலிக பண்ணி போட்டுன்றதா பெரியவாச்சான் பிள்ளைக்கு. ஒரு துணியும் படிப்பே கிடையாது, ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. ஆகாய்ச்சி கூட ஒன்றும் தெரியாது. அவர் இந்த பெரியவாச்சானுடைய சிஷ்யர்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கா? இந்த முறையில் உட்காந்து பேசிட்டு இருக்கா. பேசிட்டு கட்டி ஒரு கிட்ட போய் நின்னார். என்ன பேசுறான்னு தெரியல, அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சாதுன்னா அதெல்லாம் திருத்தா இவரும் சிரிச்சுட்டார். அவ ஏதோ பெரிய சாஸ்திர விசாரம் பண்ணிட்டு பேசிட்டு ஏதோ சிரிச்சுன்னு பேசிட்டு இருக்கா. ஏன் சிரிச்சேன்? நீங்களாம் சிரிச்சு நாங்க சிரிச்சேன்னா என்ன விஷயத்தை பத்தி பேசினேன்னு கேட்டார். யாரு? வாதிகேசி அழகிய மணவாள ஜீயர். என்ன விஷயத்தை பத்தி பேசினார்? அவள் ரொம்ப கிண்டலா இருக்குன்னா வழக்கையை பத்தி பேசணும். முசலக்கு சிலையும் பேரு, முசலக்கு சிலையும் பேரு. முசலக்கு சிலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னா வழக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா நீ வழக்க மாதிரி இருக்கேன்னு அர்த்தம். வழக்கை பத்தினும் இவர் என்ன செஞ்சாரு? முசலக்கு சிலைன்னு ஒரு பெரிய கந்தம் போட்டுருக்கு, ரொம்ப வசதி போட்டுருக்கு. அப்படின்னு ஓ முசலக்கு சிலை சேர்த்து பேசிட்டு இருக்கா? ரொம்ப வசதியாச்சு, ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப இவர் கல்வி பண்றதோட சரி மட்டும் தெரியாது, ரொம்ப வசதியாச்சேன்னு. இதெல்லாம் ஒரு ஓரமா நின்று பெரியவாசல்ல கேட்டுருக்காரு. இந்த வாதிகேசியை கிண்டல் பண்ணிட்டா இவருக்கு நல்லா, இவருக்கு என்னென்ன பண்றாரோ தெரியும், நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. தெரிஞ்சுட்டு பேசாம நின்று பார்த்துட்டு இருந்தார் சுவாமி பெரியவாசல் இல்லை. அதுக்கப்புறம் சுவாமி அவர் கூப்பிட்டார், வாதிகேசியை கூப்பிட்டார். என்ன பேசினேன்னு கேட்டார். ஒண்ணுமே தெரியாது. இல்ல அவர் ஏதோ சுலகிசுரை சுற்றி பேசிட்டு இருக்கா, ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு, என்ன அர்த்தம் தெரியுமான்னு தெரியலையே. உன்னை உலக்கேன்னு சொல்லியிருக்கா, நீ உலக்கையான்னு இல்லையேண்ணா. இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காரு என்ன, இப்போ அதுக்கு பேசியிருக்காருன்னு சொல்றாருண்ணா. இப்ப சூளுரைக்கிறேன், இன்னும் 1 வருஷ காலத்திற்குள் உம்மை அவர் பெரிய வித்வானாக ஆக்கிறேன். நேரா அவர் கையை பிடிச்சினார், நேர நம்பெருமாள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். அன்னைக்கு சூளுரைத்தார். அடுத்த வருஷமே அவர் திருவாரூருக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வித்வானா ஆக்கணும்னா இதுதான் பாகவத பரிசம், இதுதான் பாகவதம். இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு மற்ற வியாக்கியானத்துக்கு ஒரு தனித்தட்டுனா வாதிகேசரி அழகிய மணவாள வியாக்கியான தனித்தட்டு. ஏன் சொல்றேன்னா மற்றதெல்லாம் அர்த்தத்தோட போயிடும். இதுக்கு வியாக்கியானம் தான். ஆனா பதத்துக்கு அர்த்தம். உயர் வர அப்படின்னா என்ன அர்த்தம், மயர் வர அப்படின்னா என்ன அர்த்தம், அயர் வர அப்படின்னா என்ன அர்த்தம். இந்த பதத்துக்கு அர்த்தம் கொடுத்ததே என்னன்னா வாதிகேசரி அழகிய மணவாள தான். ஏன்னா மற்ற இடத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா இதுதான் பார்ப்பான். பூர்வர்கள் அத்தனை பேருனா எத்தனை அனுகிரகம், பாகவத அனுகிரகம் ஏற்பட்டு நினைச்சு பாருங்க, கிடைக்காது. அப்ப என்ன தெரியுதுன்னா சாத்விக பரிகிரகம் பிறந்தாருடைய பாகவத பரிகிரகம் பிறக்க மாட்டாது. இது 12 தெரிவித்தார். அடுத்து 13வது தெரிவித்தார். பாகவத பரிகிரகம் பிறந்தாருடைய பகவத் பரிகிரகம். நான் விருது போயிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு. ஏன்னா அடுத்து இதுக்கு போனதுக்காக பாகவத பரிகிரகம் பிறந்தாருடைய பகவத் பரிகிரகம் பிறக்க மாட்டாது. பாகவதம் அங்கீகாரம் பண்ணாதான் பகவான் அங்கீகாரம் பண்ணுவார். இது வரைக்கும் அவர் சொத்தமா தூங்கிட்டு இருக்காரு. 12 படிக்கிறது தூங்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்கன்னா எனக்கு வேலை கிடையாது, ஆச்சாரியர் பார்த்துப்பா, ஆச்சாரியர் பார்த்துப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காரு. உடையவர் இருக்காரு. அவர் எதுக்காக வச்சுக்கணும்? இங்க 120 வருஷம் இங்க கொடுத்து வச்சுக்கணும். அவர் பார்த்து உம்முடைய சம்பந்திகள் யாரோ யாரோ விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எண்ணி ராமானுஜன் மண்ணின் தலைப்பிடித்து மரணால பரத்தனம் இருக்கிறேன். சொத்தமா நல்லா தூங்கி சிலதெல்லாம் முதலாளியா இருக்கா இல்லையா, சில முதலாம் பொறுப்பு எல்லாரும் கொடுத்துவா. இவ போய் நான் அந்த ரூம்ல உட்காந்து ஏசி போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுருக்கேன். என்னென்ன செய்தி நேற்று என்ன நடந்தது, நாட்டில் இன்னைக்கு நடந்தது, என்ன சுவாமி கம்பெனியே அல்லோலப்பட்டு இருக்கு, இங்க கஷ்டம் அந்த கஷ்டம், அதுக்கெல்லாம் ஆலோசிச்சாங்க பார்த்துக்கலாம். அதே போல 12 படிக்கட்டவர்களுக்கு கெட்டதே வரல. என்னன்னா நான் சொத்தமா தூங்கிட்டு உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் பார்க்கடலில் கையற்றுகின்ற பரமன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும். அப்ப சொத்தமா தூங்கிட்டு எழுந்த வரல. அதெல்லாம் ஆச்சார பார்த்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஆச்சார அளவுக்கு பாகவதற்கு ஏற்றினா தான் வரணும். நாம நினைச்சிருக்கோம் நேரா வட்ட போறான்னு ஒரு காரியம் நடக்காது. நேரா வட்ட போனாலே எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. ஒன்னு ஆச்சாரம் இருக்கணும், இல்ல விராட்டி இருக்கணும், இல்ல பாகவதா இருக்கணும். இவா 3 பேருடைய புருஷகாரம் இல்லைன்னா ஒன்னும் அவர் கணப்ப அவர் இல்லைன்னா இவர் சன்னதியாலே காகம் தலைக்கட்டு இல்லாமையாலே அவன் மாண்டான். இவர் சன்னதி அசன்னிதியம். அதே பாகவத பரிக்கிரகம் இருந்தாதான், ஆச்சார பரிக்கிரகம் இருந்தாதான். ஆச்சாரம் ஒரு வார்த்தை சொன்னா போறோம். இன்னைக்கும் நாம யமாசனம் ஆயிட்டு மார்புல கை வைத்து பிறந்த பிராப்தினி எந்த தைரியத்தோடு இருக்கோம்? கொடுத்துருவாரு. அவர் கொடுத்துருவாருன்னு தைரியம்லாம் கிடையாது. சம்பந்தம் ராமானிய சம்பந்தம், அதான் தைரியம்.
மற்றது கிடையாது. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போக கண்டீரேன்னு ஆழ்ந்தார் சொல்லி போயிட்டார். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, ஒருத்தர் அடையாளம் சொல்லணும்னா ஒரு பேரை சொல்லி இந்த 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 வர்ணத்தோட பாரு, இந்த கலரோட பாரு, இந்த நைட்டுக்கு வச்சுட்டு பாரு, புல்லாங்க வச்சுட்டு பாரு அப்படின்னா எங்கேயும் பொய் சொல்லிட்டே இருப்பார் சாமி. அவர் எங்க அவரு நியாயமா பாரு. ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே, ஏன்னா நாளைக்கு அதெல்லாம் இல்லை, நான் உனக்கெல்லாம் கொடுக்கறதா இல்லை, ஒரு வாட்டி இருந்தாங்க நான் உன்னை பார்க்கவே வரல, எனக்கு ராமானுஜ சம்பந்தத்தை நம்பி தான் வந்து தவிர உன்னை நம்பி வரல. இதைத்தான் தெரிவிக்கிறா, இதைத்தான் அனந்தாவா தெரிவிக்கிறார். உன்னை நம்பிக்கை வரலையே, உன் கைங்கரியத்துக்காக வரலையே. அனந்தாவா சொன்ன காரணமே இதுதானே, உன் கைங்கரியத்துக்காக வந்தாலும் நீ என்ன வெளிப்போது சொல்றதுக்கு? நான் ராமானுஜ கைங்கரியம் பயந்துருக்கேன், அந்த கைங்கரியத்துக்காக நான் வந்திருக்கிறது, மற்ற கைங்கரியத்துக்காக இல்லை இருந்தாரு சொல்ல வந்தேன்னா. அதனால அப்ப ஆச்சாரிய பகவத் பரிக்கிரகம் பிறந்தார், அதாவது பாகவத பரிக்கிரகம் பிறந்தாருடைய பகவத் பரிக்கிரகம் இறக்க மாட்டாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பகவான் அடையணும்னால அதனால்தான் குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடினே. குழாங்களாய் அடியீருடன் பகவத் கோஷ்டி, பாகவத கோஷ்டியோடு தான் அவனை சேர்க்கிறதுல. நான் தனியா 10,000 ரூபாய் கொடுத்தேன் சுவாமி, தனியா நானே உட்காந்துருந்தேன், தனியா சேர்க்கிறேன், பெருமாள் நான் மட்டும்தான். ஒரு துளியாவது அவர் கண் உன்னை மேல பாட பட்டுக்குமானா பார்த்தே இருக்காது, ஒரு துளி கூட பட்டிருக்காது. என்னன்னா அத்தனை பேரும் விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால தான் ஆண்டாள் பார்த்தா முதல் பாட்டிலே நீராட போதிவி போதிவினோ நேரிடையே. அப்ப அந்த பாகவத சம்பந்தம் இருக்கிற பரிக்கிரகம் வேணும் இல்லையா? அத்தனை பேரும் பெண்கள் அத்தனை பேரும் கூட்டுண்டா. கூட்டது பெரிய விஷயம் இல்ல, அவளுக்காகவே திருப்பதி எழுச்சி. பெருமாளுக்கு எத்தனை திருப்பதி எழுச்சி சாஸ்திரம் பண்ணிட்டு போயிட்டு ஆழ்வா பாட்டு போயிட்டார். பாகவதார் பாட வேண்டாமா? அவரை காட்ட மட்டுமா? இவர் இருந்தா தான் அவர். அதான் இந்த விஷயமே எப்படின்னா, முதல்ல வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பண்ணினார். அவர் பெருமாள் விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பண்ணினா என்ன பண்ணா, முதல்ல வேதம் வல்லார்கள். வேதம் வல்லார்கள் யாரு? சாத்விக பரிக்கிரகம் ஏற்பட்டு அதன் பிறகு பாகவத பரிக்கிரகம் வந்து பாருங்க, அதெல்லாம் வேதம் வல்லார். அந்த வேதம் வல்லாருக்கு என்ன பண்ணா, அப்பதான் விண்ணோர் பெருமான் திருப்பாதமே கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்க போறது இல்லை இல்லையா? அதான் தெரிவிக்கிறார். அப்ப மெதுவா முடிச்சு பெருமாள் முடிச்சுட்டு கேட்கிறார், என்ன ஒரு பாகவதம் திருவிழை சேர்த்துக் கொண்டால் அப்பதான் பெருமாள் நம்ம இடத்துல சேர்த்துக் கொள்கிறான். ஏன்னா அவன் பேர்ல கண்ணே வைக்கிறான். பாகவத அனுகிரகம் இருக்கா? பாகவத அனுகிரகம் இல்லையா? வேண்டாம். அப்ப ஆச்சாரியர்களை பார்த்து பாகவதர்களை பார்த்து சிபாரிசு பண்ணணும். சிபாரிசு பண்ணினா தான் அவர் ஏற்றுக்கிறார். இல்லைன்னா பண்ணினா பெருமாள் ஏற்றுக்குவார். இங்க ஒரே விஷயம் திட்டான்னு சொல்றேன். அங்கிருந்து லங்கையிலிருந்து விபீஷன் வந்தாலும் கிளம்பி வந்தான். என்ன பண்ணா, ராவன் திருடிய வசனம் தான் வந்திருக்கான். லங்கை எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த எவ்வளவு தூரத்து நேரம் எங்க வந்திருக்கான், செய்து கரைக்கு வந்திருக்கான், திருப்புலாண்டி வந்திருக்கான். அங்கதான் இவாதான் வந்துருக்கான். அங்கிருந்து கிளம்பி வந்தவன் இங்க இருக்கிறான், அந்த இடத்துல ராவன் இருந்திருக்கான். இவ்வளவு தூரம் வந்தவன் நேர ராவன்கிட்ட போகிறது எத்தனை நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல வந்துருக்கான். இன்னும் கிலோமீட்டர் இல்ல, 10 அடி கூட இல்ல, ஒரு 5 அடி நடந்தா போறோம். நடந்தா ராமன் இருக்கான். நேரம் ராமன் இருக்கான் அப்படின்னு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன் அங்கேயே நின்று நேர சுக்ரீவனை பிரார்த்திக்கிறான். இதனால்தான் சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தது இதனால்தான் சுக்ரீவனுக்குன்னா, இவன் நேரம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இங்க நிக்கிறான்னா இங்க என்னன்னு நடக்கிறது, என்ன நடக்குன்னு அப்படி உயிச்சு பார்த்துட்டு கூடயே குழி பறிக்கலாம் போட்டுருக்கு. அதனாலதான் அக்காலத்தை வந்திருக்கான், காலவல்லாத காலத்தை வந்திருக்கான்னு சந்தேகப்படுறான் சுக்ரீவன். சுக்ரீவன் பண்றது சந்தேகப்படுறது காரணம் உண்டு, வெறுமனே சந்தேகப்படல. அவனும் அவன் பிடிச்சிருக்கிறதுனா ராவனை ரட்சிக்கணுமோ, ரட்சிக்கிறதுக்காக சுக்ரீவன் சந்தேகப்படுறான். வந்தவன் நேரம் அங்க வர வேண்டியது. எதுக்காக வந்தான்? நிவேதயத்தை நாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, மகாத்மான ராகவனுடைய பத்துவதற்காக வந்திருக்கேன். ஏ சுக்ரீவா, நீ போய் சொல்லணும். சுக்ரீவனுக்கு அப்பயே சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்னா, இவன் நேரா போக வேண்டியதுன்னு ஏன் இங்க வந்து நிற்கான்? இங்க நிக்காம நேரா போலாமே. ஒருவேளை வந்து பார்த்தாலே என்ன அடிக்க வந்திருப்பானோ, என்ன அடிச்சு அதுக்கப்புறம் ராமன் அடிக்க வந்திருப்பானோ, இத்தனை சந்தேகம் வருது அவனுக்கு. வந்திருப்பானோ நேரா போயிருக்கலாமே, இதுக்கு நேரா போகல? ஏன் விபீஷன் தெரியாதுன்னா, இவாளை முன்னிட்டு கொண்டு போனாதான் ராம காரியம் நடக்கும். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு போனாதான் காரியம் நடக்கும். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு போகலைன்னா எந்த காரியமே நடக்காது. அதைத்தான் இங்க தெரிகிறார். பாகவத பரிக்கிரகம் பிறந்தால் ஒழிய
பகவத் பரிக்கிரகம் பிறக்கும். இந்த திருக்கோட்டியூர் 18 வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமா படுறது பாருங்க. நாம 18 தடவை நடந்த அவர் நடக்கிறதா நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்காது. அவர் நடந்தது நல்லதுன்னு சொல்றாரு, தீயதுன்னு சொல்றாரு. நடந்தது பார்த்தா வருத்தமா இருக்கு, ஆனா விஷயம் கிடைக்கிறது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எது போலன்னா ஆண்டாள் இதுதான் சொன்னான், நேரம் நீ அங்க நிரண்டு கொண்டு எங்கே படுத்துட்டு இவங்க கடாட்சிக்கிறேன்னா படுக்கையிலிருந்து கடாட்சிக்காத எழுந்து நடந்து வாடினா. நடந்து வரதுக்கு மாடு மலை வந்து பாத்திரத்தை போட்டா, பாத்திரத்தை வந்த உடனே அடுத்த பாத்திரம் அண்டி உலகம். ஐயோ நான் சொல்றதுக்காக நடந்து வந்து நடக்க வச்சுட்டு வருத்தப்பட்டான். ஆனா ஒரு விதத்தை நடக்க வச்சுதான் வருத்தப்பட்டாலும் இன்னொருத்தர் என்ன இருக்கு, பல்லாண்டு பார்த்து சேர்த்து. அதே போல இங்க என்ன இருக்குன்னா, இங்க விபீஷணன் இந்த பாகவத பரிக்கிரம் பிறந்தாரு, பகவத் பரிக்கிரம் இருக்காது. என்ன அர்த்தம்னா, இங்க விபீஷணன் வந்துட்டான், வந்த உடனே என்ன இருக்கு, நேர ராமன்கிட்ட போகாம சுக்ரீவனை பிடித்ததுக்கு என்ன காரணம்னா, தான் பாகவதை முன்னிட்டு கொண்டு போனால்தான் அந்த பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கும். நேரடியா போனா கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது, ஒரு துணியும் கிடைக்காது. இதுக்கு இன்னொரு திருட்டாக சொல்றேன், ரிஷிமுக பர்வதம் தெரியும், அதுதான் சுக்ரீவன் ஒளிஞ்சுட்டு இருந்தான். சுக்ரீவன் ஒளிஞ்சிருந்தான். அப்பதான் ராமன் வரான், சீத்தையை காரணம் கண்டே கண்டாத மலரை கண்டாத கோதாவரியை கண்டே ஒருத்தத்தை பிரார்த்தித்து வரான் இருக்குது. அப்ப சக்கியம் ஏற்பட்டது யாருக்கு, சுக்ரீவனுக்கு ராமனுக்கு நட்பு ஏற்பட்டது. நட்பு ஏற்பட்டது. சுக்ரீவன் தன்னுடைய கதையெல்லாம் சொன்னான், நான் ரிஷிமுக பர்வத்தில் இருக்கேன், அங்க வந்தா வாலியால சொல்ல முடியாது, அதனால அங்க ஒளிஞ்சுட்டு இருக்கேன். என்ன சரி நீ சண்டை போடு, நீ சண்டை போட்டு நானும் மறைஞ்சிருந்து வாலியை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேச்சு முடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ராமன் சொல்ல நேர சண்டை போட ஆரம்பிச்சான். சண்டை போட ஆரம்பிச்சோன்னு இந்த ராமன் என்ன பண்ணணும்னா, சண்டை போட்டு கட்சி யாரை கொல்லணும், வாலியை கொல்லணும். கொல்லவே இல்லை. இவன் தோத்து போற வர ஐட்டம் சுக்ரீவன் இனிமே காலம் போகிறது. இதுக்கு அந்த சண்டை இருந்து இப்படின்னு ஓடி விட்டான். ஓடி வந்துட்டு நேர ராமத்தை வந்து ஓடி கட்ட ஆரம்பிச்சான். என்ன உன்னை நம்பி நான் சண்டை போடலான்னு வந்தேன், நான் சண்டை போட்டு கட்சி நீ வாலியை கொட்டுறேன்னு சொன்னேன், ஆனா நீ வாலியை கொள்ளாம எங்காலும் போறாம இருக்கு, நான் சொத்தமா ரிஷிமுக பர்வத்திலே இருந்திருப்பேன், என்னவா பண்ணியேன்னு கஷ்டப்பட்டான். அப்ப ராமன் சொல்றான், இல்ல சுக்ரீவா சொல்லான்னுட்டேன், நீங்க 2 பேருமே உருவத்துல ஒரே மாதிரியா இருக்க. உருவத்துல யார் சுக்ரீவன் யார் வாலினே தெரியல, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. நீங்க அப்படி போறா எனக்கு ஒருவேளை நான் அம்ப படுறச்சே உண்மையில அம்பு பட்டு உன் பிராணம் போயிட்டுனா இவ்வளவு நேரம் மற்ற வசனங்கள்லாம் கஷ்டமா போயிடுங்க. அதான் என்ன பண்றது, அதனால நான் தோத்துட்டே இருந்தேன். இப்போ ஒண்ணு பண்ணு, சுக்ரீவா அப்ப லக்ஷ்மண போற, லக்ஷ்மணா இங்க வாங்க, கஜபுஷ்பிகான்னு ஒரு மாலை, அந்த மாலைய லக்ஷ்மணனை விட்டு சுக்ரீவன் பட சொல்றான். இப்ப லக்ஷ்மணன் தான் பாகவத சம்பந்தம். இதுக்கு முன்னாடி பகவத் சம்பந்தம் இருந்தது, ஜெயிச்சுதானா ஜெயிச்சல. இப்ப லக்ஷ்மணனை விட்டு அந்த பாகவத சம்பந்தத்துக்கு இந்த புஷ்பத்தை கஜபுஷ்பிகான புஷ்பத்தை போடுவேன்னா, இப்ப மாலை போட்டவன் சுக்ரீவன், மாலை போடாதவன் வாலி கஞ்சிச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அன்று என்ன ஆயிடுச்சுன்னா மராமரம் எய்த மாதவன் என்னுள் இராது பின்னையால் ஒட்டுகிறேன் சொல்லிக்கிறார. அப்ப 7 மரத்தோடு தொலைச்சு அந்த சுக்ரீவனை அந்த வாலியை தொலைச்சா இல்லையா, இப்ப வாலியை தொலைக்கிறதுக்கு எது காரணமா இருந்தது, பாகவத பரிக்கிரகம். பாகவத பரிக்கிரகம் இவர் நேர இவர் பரிக்கிரகம் பண்ணார். இப்ப பாருங்க, பெருமாள் அனுக்கிரகம் நேரா கிடைச்சா நடக்கல, நடந்துதான் நடக்கல. இவ்வளவு ஏன் இங்கிருந்து கிளம்பி போனோம், நேரம் அங்கிருந்து அந்த கடைக்கு போகணும். புத்தன் தீர்மானம் ஆயிட்டு கிளம்பி போகணும். கிளம்பி போகணும்னா நடுவில் சமுத்திரம் இருக்கு. சமுத்திரம் இருக்கிற என்ன பண்றது, சமுத்திரத்தை பிரார்த்திச்சு என்ன பண்ணணும், சமுத்திரத்தை வழிபட போகணும். உடனே எல்லாரும் சுக்ரீவாதிகளும் கேட்டாரு, நாம என்ன பண்றது அப்படின்னா, உடனே ராமன் சொன்னா இதெல்லாம் இந்த விஷயம் நமக்கு தெரியாது, விபீஷண கேள்வி, விபீஷன் தான் இந்த விஷயம் தெரியும். நேரம் விபீஷண போய் கேட்டான். விபீஷண கேட்டோன்னே உடனே விபீஷணன் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னான், ராமனை சரணாகதி பண்ண சொல்லிட்டான். ராமனை போய் சரணாகதி யார் சரணாகதி பண்றதுன்னு தெரியாம விபீஷணன் பண்ணிட்டான், ராமனை சமுத்திராவுக்கு சரணாகதி பண்ணு சொல்லிட்டான். இதெல்லாம் புதுவாச்சாரம் எழுதி வச்சுக்கார், எடுத்துக்கட்டாருக்கும் 7 கடுக்காயில் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா இவன் சரணாகதி பண்ணான், நிவேதிகத்தை மாம் சிற்பன் விபீஷணா படிச்சுட்டாரியா, விபீஷணன் சரணாகதி பண்ணா படிச்சிருக்கிறது யாரு, சுக்ரீவனை முன்னிட்டு கொண்டு சரணாகதி படிச்சுட்டாரியா. அதே போல படிச்சுட்டோம், அதே போல ராமன் சரணாகதி படிச்சிருவோம் அப்படின்னா, சரணாகதிக்கு அதிகாரிகள் யாரும் அவன் தான் சரணாகதி பண்ண முடியாது, எல்லாரும் சரணாகதி பண்ண முடியாது. ராமனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது.
நமக்கு அந்த அதிகாரம் தைரியமா முன்னாடி போய் சொல்லலாம். உமக்கெல்லாம் அந்த அதிகாரம் கிடையாது. என்ன சுவாமி திரும்பி கேட்பார், நீ சரணாகதி பண்ணலாமா? அவர் பண்ண முடியாது, அவர் சரணாகதன். நாம யாரு? நாம தான் சரணாகதி பண்ணக்கூடியவர், அவர் சரணாகதி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவரே சரணாகதி பண்ண முடியுமா? பண்ண முடியாது, பண்ண முடியாது. அது இருக்கச்சது இவர் சரணாகதி பண்ணுன்னார். அப்படியே நம்ம சுவாசம் எழுதி வைத்தாருக்கும் 7 கிடைக்காயினார். ஒருத்தங்க வைத்த வழியா வைத்த வந்து நேராக மருத்துவத்தை போனார். மருத்துவத்தை போன உடனே அவர் பார்த்தார், 7 கடுக்கா எடுத்து அரைச்சி நல்லா போட்டு சாப்பிட்டுனா வயிற்று போயிடுங்க. சரின்னு கொடுத்தாரு. ஆச்சு நிஜமா பக்கத்தில் ஆச்சார கடை சாப்பிட்டா வயிற்று போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தார். வயிற்று போயிட்டு சொன்னேன் நல்லா போயிட்டுனார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் வந்தார், மாறு வலிக்கிறது சுவாமி அப்படின்னார். அவருக்கு 7 கடுக்கா கொடுத்தேன், அவர் வயிற்று வலி போயிட்டு நீ அதே மாதிரி 7 கடுக்கா சொன்னார். வியாதி வேற வேற, ஒரே வியாதி வேற. இவருக்கு நெஞ்சே அவருக்கு வயிற்று வலி. அதே போல நான் சரணாகிரி பண்ணேன், எனக்கு பலிச்சிட்டு. அதே மாதிரி ராமா நீ சரணாகி பண்ணி பலிச்சுதானா? படிக்கிறிய சோதமான சௌமத்திய லக்ஷ்மணன் கூப்பிட்டு என்ன பண்ணா, எத்திரா என்னுடைய வில்லியம்மைய சமுத்திரத்தை வத்த பண்றே சொன்னா இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சரணாகிரி பண்ணணும்னாலும் பாகவத முன்னிட்டு கொண்டு பண்ணாதான் சரணாகிரி. இப்ப இந்த பகவான் யாரு பாகவதன்? அதனாலதான் இவர் சரணாகிரி. ஸ்ரீராமன் ஒரு சரணாகிரி படிக்கவே இல்லைன்னா அது ராமனுடைய சரணாகி தான். ஏன்னா அவர் சரணாகி பண்றதுக்கு யோகியதே கிடையாது. தைரியமா சொல்லலாம், எனக்கு யோகியதை கிடையாது. எந்த சோழ இந்த வாரம் பெருமாளை பார்த்து சொல்லலாம் பண்ண முடியாது. யாரும் பண்ணுவார்? முதல்ல யாரையும் பண்ணுவாரு. இவர் அப்படி என்னாச்சுன்னா, கோடு எடுத்தா பிறந்தாருன்னு கோடு எடுத்தா அது மாதிரி உடனே இல்ல அம்பையும் எடுத்தா திராகி 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 ஓடி வந்தா தவிர சரணாகதியார சமுத்திரராஜன் வரல. எதனால வந்தான்? இல்லையும் அம்பையும் அம்பதாத்திலையும் எடுத்து ஒன்று வட்டடிக்கிற போறது திராகி திராகி ஓடி வந்தான் இல்லையா? அதே போல இங்க பாகவத பரிக்கிரகம் இருந்தா தான் இதே நிலைதான் ஆழ்வார்க்கு ஏற்பட்டது. ஆட்சி 10 ஆட்சி தாளதாமரை தடவணை வரியல் திருமோகூர் நாளும் மேவி நன்கரஞ்சென்று அசுரை கற்கும் தோளும் நான்குடைய துணிகள் கமல கண்கடிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலம் கதியே ஆரம்பித்தார். காலமைந்தோ தங்கற்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாகும் ஒவ்வொன்று ஆரம்பித்தார். கழித்தோ திரும்ப பெருமாள் ஆட்சி பரட்டார் காலமேக பெருமாள், அடுத்து திருமாவளி எம்பெருமான், அடுத்து திருக்காட்கரை ஆதிகேசவன் 3 பெருமாளும் ஆட்சி பரட்டா. ஆனா போகல. என்ன போகல 3 பேரும் தயாரா இருக்கா, இப்போ சித்தமா இருக்காங்க. ஏன் போகலன்னு பார்த்தார். இன்னும் பாகவத பரிகிரகம் கிடைக்கல. இவருக்கு என்ன பாகவத பரிகிரகம்? பெருமாள் நேரடியாக கொடுக்கலாமான்னா ஆழ்வார்க்கு நேரடியாக கொடுக்க முடியாது. பாகவத சூஷ்மமான அர்த்தம் இங்க எங்க இருக்குதோம். பாகவத பரிகிரகம்னா இந்த பாட்டை பாருங்க. அருள் தருவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் சக்கரத்தாழ்வாரை முன்னிட்டு கொண்டுதான் அதுக்கப்புறம் அருள் தருவான். அப்ப யாருங்க பாகவதன்? சக்கரத்தாழ்வார். அதுக்கப்புறம் தான் மோட்சமே கிடைக்கும். இவர் எத்தனை பண்ணியிருக்காரு. இன்னின்ற நீர்மை இனியாமரான்னு சொன்னாலும், உயர்வர உயர்நல சொன்னாலும், எம்மாவிற்கு சிரமம் செப்பம் என் செம்மா பாதபக்தி தலைச்சேர்ந்து சொல்லியிருந்தாலும், பொலிக எத்தனை பாதனம் பாடியிருந்தாலும், எத்தனை பண்ணியிருந்தாலும் பாகவத பரிகிரகம் இல்லைன்னா ஆழ்வார்கள் மற்றவாழ்கள அருள் தருவார் அடியாசம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான். ஆழியான்றது அன்னதுக்கு நம்பிக்கை பண்ணி வியாக்கியானம். அப்ப பாகவத பரிகிரகத்துக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்துக்கா பாருங்க. இது எங்க தெரிகிறது? 13வது தெரிவிக்கிறார். பாகவத பரிகிரகம் ரொம்ப முக்கியம். அதான் பாகவத பரிகிரகம் திறந்தாலுடைய பகவத் பரிகிரகம் திறக்க மாட்டாது. அப்ப இது சுக்ரீவ நேரா போயிருக்க முடியாது. அப்ப ஆஜகாம முகத்தின் எத்தனாவது லக்ஷ்மணா லக்ஷ்மணனோடு கூடிய பீஷன் வந்து பிடித்தான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப லக்ஷ்மணனோடு கூடியிருக்கும் போதுதான் பீஷன் வந்து பிறந்தான். அதே போல இப்ப பாகவத பரிகிரகம் திறந்தாலுடைய பகவத் பரிகிரகம் திறக்க மாட்டாதுன்னார். இனிமே அடுத்து 14 to 18 வரைக்கும் என்ன விஷயம் என்றது அடுத்த உபன்யாசத்தில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை முதலையாண்டாவுடைய 10 வார்த்தைகள் என்னன்றது அடுத்த உபன்யாசத்தை படிக்கணும். ஆழ்வார் ஆச்சாரியன் 13 முடிஞ்சிருக்கு. 18 வார்த்தைகளை 13 முடிஞ்சிருக்கு. பாகவத பரிகிரகத்தோடு இருக்கும். அப்படியே இருக்கட்டும். நான் பகவத் பரிகிரகத்தை கட்டணும். பாகவத பரிகிரகம் தான் ரொம்ப முக்கியம். அதோடு இருந்தாலும் நல்லா வாய்ச்சிடலாம். அது ஆழ்வார்